வேளை தேவன் எனக்கு அற்புதத்தை செய்கிற வேளை அதிசயம் உண்டா. நாமம் அதிசயம். எல்ரோய், என்னை காண்கிறவர், அவர் என்னை காண்கிற தேவன், என்னை பார்க்கிறவர், எப்பொழுதுமே என் மேல் நோக்கமாயிருக்கிற தேவன், என் மேல் நோக்கமாயிருக்கிறவர், நீர் என்னை காண்கிற தேவன். வார்த்தைக்கு நேரம் கறந்து போடப்பா. வார்த்தை வல்லம் எழுது, வார்த்தை ஜீவன் எழுது. இன்னைக்கு இந்த பிள்ளைகள் கேட்க போற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி டாடி. ஆண்டவரே, சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தையை எதெல்லாம் இவர்கள் வேண்டிக் கொண்டிருந்தார்களோ அதற்கான பதில் வருகிற வார்த்தையை இன்னைக்கு வருவதற்காக நன்றி டாடி. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உலகம் முழுவதும் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நேரில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்ல ஒரு அருமையான இந்த ஊழியத்தை நடத்தினார். அநேகரை தேவன் அநேகரை விடுதலையாக்கி இருக்கிறார். வார்த்தையின் மூலம், ஜெபத்தின் மூலம் அநேகரை சுகமாக்கி இருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமான சபையை இந்த சபை இருந்தது. அநேகருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு, உங்க லைஃப்ல நம்ம நிறைய பிரயாசப்படும், நிறைய உழைக்கிறோம், ஜெபிக்கிறோம், நிறைய காரியங்கள் பிரயாசப்படுறோம், ஆனா அது வீணா போகுது. இன்னைக்கு அப்படி நம்ம பட்ட பிரயாசங்கள்லாம் ஏன் வீணா போச்சு? இதுக்கு காரணம் என்ன? எப்படி இந்த பிரயாசத்தெல்லாம் நான் திரும்ப தூக்குவேன்? எப்படி இந்த பிரயாசத்தெல்லாம், நான் பட்ட பிரயாசத்தெல்லாம் திரும்ப நான் சுதந்திரிக்க போறேன்? வீணா போன இந்த பிரயாசம் எல்லாம் தேவன் திரும்ப மீட்டு இந்த பிரயாசத்தை எல்லாம் என்னை அனுபவிக்க செய்வார், என் பிள்ளைகளை அனுபவிக்க செய்வார், என் தலைமுறையை அனுபவிக்க செய்வார். நாங்க இந்த பிரயாசத்தெல்லாம், வீணா போன இந்த பிரயாசத்தெல்லாம் திரும்ப எப்படி பெற்றுக்கொள்றது அப்படிங்கிறத நான் எனக்கு சொல்லி தரப்போறேன். நல்லா குடிச்சுக்கோங்க. 1 தெசலோனிக்கர் 3:5 சொல்லுது பாருங்க. இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாய் சோதனைக்காரன் வந்து சோதனைப்படுத்தினான். நிறைய வேலை செஞ்சோம், நிறைய பிரயாசப்பட்டோம். சோதனைக்காரன் யாரு? பிசாசு வந்து நிறைய லைஃப்ல எவ்வளவோ திருடி இருக்கான். ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை, நன்மையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதிய எவ்வளவோ திருடி ஒரு நெருக்கத்துக்கு நேரா போயிட்டு இருக்கோம். பெருகலாம் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நான் தான் சொல்ல போறேன், எப்படி நம்ம பெருக போறோங்கிற சொல்ல போறேன். எப்படி இவ்வளவு நாள் வீணா போனது எல்லாம், வீணா போன பிரயாசத்தை எல்லாம் எப்படி வீணா போச்சது, அதெல்லாம் எப்படி திரும்ப மீட்டுக் கொள்வது, எப்படி உங்க வீடை கட்டுவது, எப்படி உங்க பிள்ளைகளை கட்டுவது, எப்படி திரும்ப நான் என் லைஃப்ல நல்லா இருப்பேன் அப்படிங்கிறத நீங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். இன்னைக்கு ஆவியானவர் அதை தான் உங்களுக்கு பேச போகிறார். நான் இனி இது என்னால பொறுத்துக்க முடியல, எல்லாம் வீணா போயிடுச்சு. நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் வந்து சோதனைப்படுத்தினது இருக்குது. என்னால பொறுக்கவே முடியல, சிலராலும் பொறுக்க முடியல. இதுக்கு மேல என்ன ஆப்ஷன் இருக்குது? இதுக்கு மேல தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னால நம்பவே முடியல. நான் சொல்றேன், நம்ப முடியாத இடத்துல நீங்க தேவனை நம்பணும். உங்களால நம்பவே முடியல, அந்த இடத்துல தான் தேவனை நம்பணும். சொல்றேன், அந்த இடத்துலதான் உங்க சோதனை ஆண்டவர், உங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறேன். எப்படி இந்த நம்ப முடியாத சூழ்நிலையில என் பிள்ளை என்னை விசுவாசிக்குது, என் பிள்ளை எப்படி நிக்குது அப்படிங்கறதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. இனி பொறுத்திருக்க கூடாமல் அப்படிப்பட்ட உங்க பிரயாசம் எல்லாம் வீணா போச்சுதான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, அப்படி போட்ட வீணாய் போன பிரயாசத்தை எல்லாம் நான் மீட்டு தருகிறேன், பல மடங்கு திரும்ப தருகிறேன். எதுவுமே வேஸ்டா போக, இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க, இழந்ததெல்லாம் திரும்ப உங்களை நோக்கி வரப்போகிறது. வீணாய் போனது எல்லாம் திரும்ப வரட்டும் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே. ஆரம்ப வேளையில் அந்த அபிஷேகம் இந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும். விரயம் செலுத்தப்பட்டது, என்னால பொறுத்துக்க முடியல. பிசாசானவன், சோதனைக்காரன் பிசாசானவன் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டான். நான் இன்னைக்கு என் விசுவாசத்தை பிடிச்சுக்கிறேன், நம்பிக்கை உங்க மேல வைக்கிறேன், விசுவாசம் என் தேவன் மேல வைக்கிறேன். இழந்தது, பிடுங்கப்பட்டது, பிரயாசங்கள் பறிக்கப்பட்டது எல்லாம் இயேசுவின் நாமத்துல இந்த நாளில திரும்ப வருவதாக இயேசுவின் நாமத்துல. இப்போ நான் சில பிரயாசங்கள், சில நாட்கள் நீங்க பட்ட பிரயாசத்தை நான் சொல்லி தர போறேன். சிலர் 1 வாரம் பிரயாசம், சிலர் 1 மாசம் பிரயாசம், சிலர் பல வருடங்கள் பிரயாசம், சிலர் லைஃப் லாங் பிரயாசம். இங்க பாருங்க, இங்க இந்த பிரயாசத்துக்கு 1 வாரம் பிரயாசத்துக்கு ஒரு வசனம் சொல்லி இருக்கு பாருங்க. எரேமியா 6:29, துருத்தி வந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது. பாருங்க, துருத்தி வந்தது. எப்படி துருத்தி வேகும் தெரியுமா? இப்போ என்ன செய்வாங்கன்னா, பல வருடங்களா தோண்டி 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 ரொம்ப மாசமா தோண்டி தோண்டி இந்த தங்கத்தை கண்டுபிடிப்பான். தங்கத்தை போய் தோண்டி தோண்டி போய் பூமிக்கு அடியில அநேக பிரயாசங்கள் பண்றாங்க, ரொம்ப பிரயாசம் பண்றாங்க. நீங்க கூட உங்க பிள்ளைகளை பிரயாசப்பட்டு பெற்றிருப்பீங்க, பிரயாசப்பட்டு வளர்த்திருப்பீங்க.
உங்க வேலையை பிரயாசம், எல்லாம் பிரயாசம் பிரயாசம் பிரயாசம். ரொம்ப அநேக இடத்துல பிரயாசத்தை போட்டுருக்கலாம். ரொம்ப பிரயாசப்பட்டேன், நிறைய பிரயாசப்பட்டேன், நிறைய ஜெபிச்சேன், நிறைய வேதம் வாசிச்சேன். அதே மாதிரி தான் இங்க சொல்லியிருப்பாருங்க, தங்கத்தை இவ்வளவு பிரயாசப்பட்டு பூமிக்கு அடியில இருந்து எங்க இருந்து இல்லாம தங்கத்தை எடுத்துட்டு சொல்லியிருப்பாருங்க, நான் இனி துருத்தி வெந்தது. அதை உருக்குறாங்க, தங்கத்தை போட்டு உருக்குறாங்க. உருக்குற நேரம் துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது, புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாய் போயிட்டு. பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு அது நெருப்புல உருக்குறாரு, நெருப்பு வேஸ்டா போச்சு. அந்த துருத்தி, அந்த தங்கத்தை உருக்குற அந்த துருத்தி வெந்து போச்சு. எல்லாம் செஞ்சு நல்லா பிரயாசப்பட்டு இந்த தங்கத்தை உருக்கி உருக்கி பார்த்தா இது டூப்ளிகேட். இது வந்து என்னன்னா வந்து இது ஒரு போலியானது. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனா என்ன செஞ்சிருச்சுன்னா, சில போலிகள் உள்ள வந்துருச்சு, சில டூப்ளிகேட்ஸ் உள்ள வந்துருச்சு. இப்ப இவர் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் வீணா போச்சுது. பொல்லாப்புகள் அற்று போகவில்லை. அந்த லெவலுக்கு ஒரு வாரமாய் இவர் ஒரு தங்கத்தை வச்சு பிரயாசப்பட்டு இதை அப்படி செஞ்சிடலாம், இப்படி செஞ்சிடலாம், அப்படி பண்ணிடலாம் சொல்லி ஒரு வாரமா பிரயாசப்பட்டோம். இந்த ஒரு வாரம் வேஸ்டா போயிடுச்சு. நான் சொல்றேன் சிஸ்டர், பிரதர், நீங்க ஒரு வாரமா பல வாரமா நீங்க பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிரயாசத்தை இதுவரைக்கும் வெந்து போச்சு, வாழ்க்கைய வெந்து போச்சு, நெருப்பினால் அழுத்தி போச்சு. அப்படி இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தை தான் உங்களை நோக்கி வருகிறது. துருத்தி போனாலும் சரி, வெந்து போனாலும் சரி, சரீரம் வெந்து போனாலும் அழிந்து போனாலும், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ரிட்டர்ன், ஒரு ரீபில்ட், திரும்ப உயிர்ப்பிக்கிறேன். என் பிள்ளைகளை நான் திரும்ப கட்டுகிறேன். பல வாரங்கள், பல மாசங்கள் எல்லா பிரயாசம் விருதா போனது உண்மைதான், வெந்து போனது உண்மைதான், அழிந்து போனது உண்மைதான். அழிந்து எல்லாம் புடமிட்ட பட்டு வேஸ்டா போச்சு. இன்னைக்கு நான் குய்ய கரத்துல வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் கர்த்தருடைய கரத்துல வந்திருக்கிறேன். திரும்ப தராரு, திரும்ப கட்டுறாரு. இனி என் வாழ்க்கையில் அழிவு வராது, இனி என் வாழ்க்கையில பிரச்சனை வராது, என் குடும்பத்துல இருக்க பிரச்சனை மாறுது. நான் கஷ்டப்பட்டேன், என் வீட்டுக்காரருக்காக கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்டேன், என் மனைவிக்காக கஷ்டப்பட்டேன், பிரயாசப்பட்டேன், எல்லாம் வேஸ்டா போச்சு. பொல்லாப்பும் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாப்ப திருப்பி தாரேன். பொல்லாப்பு மாறி மகிழ்ச்சி வருது, பொல்லாப்பு மாறுது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆண்டவரே, புடமிட்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போச்சா? இல்ல மகளை, கலங்காத. பிரதர் சிஸ்டர், கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. நிறைய புடமிட்டப்பட்டது உண்மைதான், உடைஞ்சது உண்மைதான். இன்னைக்கு நான் கர்த்தர் கரத்துல இருக்கிறேன். கர்த்தர் கரம் என் மேல. நான் கடுகு அளவு பயப்பட மாட்டேன். வெந்த வாழ்க்கை, அழிந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் தேவன் திரும்ப மீட்டு தருவார். ஒரு வார பிரயாசம் வேஸ்டா போச்சு. துருத்தி வெந்துருச்சு, ஈயம் நெருப்பினால் அழிந்துச்சு, ஈயமும் போயிருச்சு. புடமிடம் படுகிறவன் பிரயாசம், ரொம்ப பிரயாசப்படுறார். புடமிடப்படுற அந்த வேலைக்காரர் உட்கார்ந்து வேலை பார்க்கிற ஒரு வாரம் உட்கார்ந்து பிரயாசம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு வாரமா பிரயாசப்பட்டு ஒரு சம்பளமும் கிடைக்கல, எப்படி இருக்கும்? ஒரு வாரமா பிரயாசப்படுறா, ஒரு வாரம் பிரயாசம் வீணா போயிருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, ஒரு வாரம் மகளை நீ பிரயாசப்பட்ட, ஒரு வாரம் நீ பிரயாசப்பட்ட, உன் பிரயாசத்தை நான் பார்த்தேன். இந்த தங்கத்துக்காக இவ்வளவு வேலை பார்த்தேன், உன் பிள்ளைகளுக்காக இவ்வளவு வேலை பார்த்தீங்க, உன் சூழ்நிலைகளுக்காக இவ்வளவு வேலை பார்த்தீங்க. ஆனா இந்த ஒரு வார பிரயாசத்தை நான் எப்படி தாரேன் தெரியுமா? லைஃப் லாங் செட்டில்மெண்டா, பல மடங்கு உங்களுக்கு நான் திரும்ப தரேன். பொக்கிஷம், அதுதான் பொக்கிஷம். பொக்கிஷமா வருது உங்களுக்கு, பொக்கிஷமா வருது. இயற்கைக்கு மேற்பட்ட லெவல்ல வருது. நீங்க ஒரு லிமிட்ல பாத்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர், ஒரு வாரம் இந்த தங்கத்துக்கு நான் செஞ்ச வேலை இவ்வளவுதான் சம்பளம் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இல்ல. இந்த மதிய வேலையில உங்களை பார்த்து சொல்றேன், அப்படி இல்ல. நீங்க நம்பினது ஒரு வழி, ஆண்டவர் உங்களுக்கு போட்டிருக்கிற திட்டம் 1000 வழி உங்களுக்கு அவர் திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். ஆண்டவரே, நான் பிரயாசப்பட்டது உண்மைதான். இந்த வழியில இருந்து எனக்கு காசு வரும், இந்த வழியில இருந்து எனக்கு வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வழி இல்ல. என் பிள்ளைகளுக்கு நான் போட்டு வச்சிருக்கிறது வேற மாதிரி வழி, வேற மாதிரி வாசலை திறந்து வச்சிருக்கிறேன். இயற்கைக்கு மேற்பட்ட வாசலை திறந்து வச்சிருக்கிறேன். அது எப்படி? அந்த காலத்துல இருக்க பொக்கிஷம் அது உள்ள இருக்குது, ஒளிப்படத்துல இருக்கு, ஒளிஞ்சிருக்குது. ஒரே ஆதாமுக்கு 4 நதி அதுல சொல்லி இருக்குது. அந்த நதியில தங்கம் விளையுமா. இதுவரைக்கும் பிரயாசம் பூமிக்கு அடியில நோண்டி குடைஞ்சி கீழே போய் எடுத்துட்டு இருந்தேன். இப்ப சொல்லியிருக்க ஆதாமுக்கு, ஆதாமே, நான் உனக்கு கீழே வைக்கல மகனே, நான் உனக்கு ஆத்துல வார மாதிரி வச்சிருக்கிறேன். அந்த ஆற்றில் தங்கம் விளையும். ஆதாமா பார்த்து சொன்னாரு,
எல்லாரும் பூமிக்கு கீழே தான் போய் தங்கத்தை எடுப்பாங்க. ஆனா ஆதாமுக்கு மட்டும் எங்க இருந்து வருது தெரியுமா? அது ஆற்றில் வருகிறது. நான் சொல்றேன், இன்னைக்கு 2ஆம் ஆதாமாகிய இயேசு நீங்க பிரயாசப்பட்டதெல்லாம் சும்மா விடல. உங்க பிரயாசம் வீணா போகல, ஆற்றில் வருகிறது, எளிதாய் கிடைக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கான ஒரு ஆறை தேவன் திறந்து விடுகிறார். இது ஆரோக்கியத்தின் ஆறு, இது பொருளாதாரத்துல உங்களுக்கு உயர்வை தருகிற ஆறு, இது சந்தோஷத்தின் ஆறு, இது சமாதானத்தின் ஆறு. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மேல இவர்கள் பட்ட பிரயாசம் வீணா போகாது. ஒரு வார பிரயாசம், ஒரு வாரமா ட்ரை பண்ணேன், இந்த பிரயாசம் வீணா போகாது. இனி நான் கீழே போய் தோண்டி எடுக்க வேண்டாம், மேல வருது. இது வானத்தின் ஆசீர்வாதத்தை குடிக்கிற தேசம், வானத்தின் ஆசீர்வாதத்தை குடிக்கிற பிள்ளைகள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, நீங்க எகிப்துல காலால் நீர் பாய்ச்சினீர்கள். எப்படி நீர் பாய்ச்சிருக்கிறாங்க? காலால நீர் பாய்ச்சிருக்கிறீங்க. இப்ப சொல்லுது, இது நீங்க காலால நீர் பாய்க்க வேண்டிய இடம் கிடையாது. நீங்க காலால இனி நீர் பாய்க்க வேண்டாம், இது வானத்தின் ஆசீர்வாதத்தை குடிக்கிற தேசம். நான் சொல்றேன் சிஸ்டர், இது வரைக்கும் நீங்க காலால பிரயாசப்பட்டிருக்கலாம், இது வரைக்கும் ஓடி இருக்கலாம், இது வரைக்கும் என்னென்னமோ செஞ்சிருக்கலாம், இது வரைக்கும் ஏதோ நடந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் ஆசீர்வாதத்தை குடிக்க போகிறீர்கள், வானத்தின் நன்மைகளை குடிக்க போகிறீர்கள். என் பிரயாசம், ஒரு வாரப்பட்ட பிரயாசம் வீணா போகாது. நான் பிரயாசப்பட்டது தேவன் வீணாய் போக விட மாட்டான். எல்லாம் திரும்ப என் பிள்ளைகளுக்காக வருகிறது. துருத்தியே வந்துச்சு, ஈயமா அழிஞ்சிருச்சு, விடமாடுகிற படுகிற பிரயாசம் ஒரு வாரமா வேஸ்டா போயிருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, கவலைப்படாதீங்க, ஈயம் துருத்தி வந்துச்சா 1000 தாரே. ஆண்டவரே, என் சரீரம் ஒரு மாதிரி போயிருச்சா, இளமை வருகிறது, கழுக்கு சமானமே இளமை வருகிறது. ஈயம் நெருப்பினால் அழிந்து போயிடுச்சு. ஈயம் நெருப்பினால் அழிந்தது. பொருளாதாரம் எதுவும் கையில தங்கல, கையின் பிரயாசம் எதுவும் தங்கல. ஆண்டவர் சொல்றார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். வேலை செஞ்சுட்டே இருக்கிறார், ஒரு வாரம் ஒண்ணுமே இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் லைஃப் லாங் செட்டில்மெண்ட் பண்றேன். கடைசி வரைக்கும் இந்த ஒரு வார பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்கிறேன். நான் சொல்லுவேன், இன்னொன்னு சொல்லவா, இன்னையில இருந்து ஒரு முடிவெடுங்க. ஆண்டவர், நான் ஒரு வாரமா பிரயாசப்பட போறேன். இந்த ஒரு வாரம் ஜெபிங்க, 2 மணி நேரம் தனிய டைம் ஒதுக்குங்க, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஒரு வாரமா நீங்க பிரயாசப்படுங்க. பிரயாசப்பட்டுட்டு அந்த 7வது நாள் முடிஞ்சு 8வது நாள் எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி சொல்லுங்க, என் வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்தார் நீங்க சொல்லுவீங்க. இங்க இவர்கள் செய்த ஒரு வார பிரயாசம் வீணாக போனது. ஆனா ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்ல, இன்னைக்கு இணைந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்ல, நீங்கள் ஒரு வாரம் படுகிற பிரயாசம் வீணா போக இன்னையில இருந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆண்டவர், இன்னைக்கு நான் ஒரு 2 மணி நேரம் தனியா ஜெபிக்க போறேன், ஒரு 1 மணி நேரம் நான் வேதத்தை தியானம் பண்ண போறேன், ஒரு 1 மணி நேரம் நான் பைபிள் படிக்க போறேன், தனியா தேவனோட உறவில் இருக்க போறேன், டெய்லி இந்த மதிய ஜெபத்துல இணைய போறேன், டெய்லி ராத்திரி 10 மணி ஜெபத்துல இணைய போறேன். ஒரு வாரம் முடிவெடுங்க. 8வது நாள் உங்க வாழ்க்கையில நீங்க பிரயாசப்பட்ட எதுவும் வீணாய் போக, பிரயாசப்பட்டதின் பலனை நீங்கள் அறுப்பீர்கள். அடுத்து, இப்ப முதல்ல ஒரு வார பிரயாசம் வீணா போச்சு. ஆனா வீணா போனதான் ஆண்டவர் தந்துருவாரு, கண்டிப்பா தந்துருவாரு. பிரயாசத்தை ஆண்டவர் பாக்குறேன். நான் சொல்ல, நிறைய பேர் முடங்கி இருக்கிற இடத்துல நீங்க பிரயாசப்படுறீங்க பாருங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்க பாருங்க. நிறைய பேரால விசுவாசிக்கவே முடியல, நிறைய பேரால நம்பவே முடியல. அப்படிப்பட்ட இடத்துல நீங்க நம்புறீங்க, அப்படிப்பட்ட இடத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்க. அப்படிப்பட்ட இடத்துல நீங்க நம்பி நீங்க விசுவாசிக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, மகளை அவர்களை விட அவனை விட நீ எவ்வளவோ பெஸ்ட். ஏன்னா நீங்க பிரயாசப்பட்டிருக்கீங்க. வீணா போகாது உங்க பிரயாசத்தின் பலனை நான் தருவேன். 2வது பிரயாசத்தை பாருங்க. 2வது பிரயாசம் 1 மாசம். முதல்ல என்ன சொன்னேன்? ஒரு வாரம். இப்ப 1 மாசம். எரேமியா 17வது அதிகாரம் 16வது எரேமியா 17:11 இப்படி சொல்லுது பாருங்க, குஞ்சு பொரிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமானமா இருக்கிறான். பாருங்க, முட்டையிட்டு அபயம் காத்தும். பாருங்க, ஒரு கோழி எடுத்துக்கோங்க, அது முட்டை போடுது. ஒரு வாரமா முட்டை போட்டு அடகாத்துட்டே இருக்குது, அடகாத்துட்டு இருக்குது. ஆனா அடகாத்துட்டும் என்ன நடக்குதுன்னா, ஒண்ணுமே கிடைக்கல அதுக்கு. அது போட்டிருக்கு பாருங்க, அது பாதியில எந்திரிச்சு போயிடுதான். 1 மாசமா முட்டையிட்டு அவையம் காத்து குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமாதம். ரொம்ப பிரயாசம், ஒரு மாசம் பிரயாசம். பொறிக்கல, குஞ்சு பொறிக்கல. யோசிக்கலாம், நீங்க உங்க வீட்டுல ஒரு கோழியை வளர்த்துட்டு முட்டையை வச்சுட்டு குஞ்சு பொறிக்கன்னு காத்துட்டு இருக்கிறீங்க. கோழி குஞ்சு வரும் காத்துட்டு இருக்கிறீங்க. வரல, ஏமாந்து போயிட்டீங்க. இதே மாதிரிதான் உங்க லைஃப்ல நீங்க நிறைய வரணும்னு நினைச்சு, நிறைய கிடைக்கும் நினைச்சு 1 மாசம் பிரயாசம். அங்கேயாவது 1 வாரம் தான், இங்க 1 மாசம் பிரயாசம்.
நான் சொல்றேன், நீங்க கூட உங்க வாழ்க்கையில சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் சொல்லிட்டு நீங்க முட்டை மேல அடகாத்த கோழி மாதிரி ஒரு மாசமா வாக்குத்தத்துக்காக காத்துட்டே இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். முட்டையிலிருந்து வெளியே வருகிற கோழியை போல வாக்குத்தத்தம் வெளியே வருகிறது. எப்படி முட்டையிலிருந்து ஒரு கோழி குஞ்சு வெளியே வருதோ அதே போல உங்க ஆசீர்வாதம் வெளியே வருகிறது. அதே போல உங்க நன்மைகள் வெளியே வருகிறது. ஆரோக்கியம் வெளியே வருகிறது. உங்க பிள்ளைகள் வாழ்க்கை இதுவரைக்கும் ஏனோதான் இருக்குதா? இன்னைக்கு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் ஆரோக்கியமாய் மாற்ற போகிறார், நன்மையாய் மாற்ற போகிறார். உங்க பிள்ளைகளை எல்லாரும் புகழ்ற மாதிரி தேவன் செய்ய போகிறார். என் வல்லமை இதை செய்யும், என் பராக்கிரமம் இதை செய்யும். அந்த வசனத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. முட்டையிட்டு அவயம் காத்து. அவயம், அவயம்னா என்ன? சரீரத்துல இருக்கிற பாடி, சரீரத்துல இருக்கிற பார்ட், உங்க பாடியில இருக்கிற பார்ட். அவயம் காத்து. அப்ப என்ன சொல்லி இருக்குதுங்க? உங்க சரீர பிரச்சனையை தான் சொல்லி இருக்கு. சரீரத்துல இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அதுவுமே சரீரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். உங்க பொருளாதார பிரச்சனை, அதுவும் சரீரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். பாக்கெட்ல காசு இல்லைன்னா உடனே கவலை வந்துருது, வியாதி வந்துருது. கணவன் மனைவி ஒரே சரீரம், அப்ப அங்க பிரிவு வந்துருச்சுன்னா அங்க ஒரு பிரச்சனை வந்துருது. அப்ப இந்த ஒரே சரீரம் ஒரே சரீரம் ஒரே சரீரம் இதை பிரிக்க முடியாது. அவயத்துல பிரச்சனை. அதான் போட்டிருக்கு பாருங்க, முட்டையிட்டு அவயம் காத்து. அவயத்துல காத்துட்டு இருக்கேன் ரொம்ப நாள், என் சரீரத்துல காத்துட்டே இருக்கிறேன். இந்த வியாதி மாறுன்னு காத்துட்டு இருக்கிறேன். இந்த பிரச்சனை மாறுன்னு காத்துட்டு. இங்க ஒரு மாசம் காத்துக்கொள்ளுதெல்லாம் போட்டிருக்குது. ஆனா நீங்க ரொம்ப வருஷங்கள் கூட காத்துட்டு இருக்கலாம். அவயம் காத்து, முட்டையிட்டு அவயம் காத்து குஞ்சு பொறிக்காமல் போகிற கவுதாரிக்கு சமானமா இருக்கிறான். எப்படி இருக்கும்? ஏமாற்றம். நான் ஊழியத்துல நிறைய ஏமாந்துருக்கிறேன், மனிதர்களால் ஏமாந்துருக்கிறேன், உறவுகளால் ஏமாந்துருக்கிறேன். நீங்க கூட உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி இங்க ஒரே ஒரு ஒரு மாசத்துல ஒரு ஏமாற்றம் நடக்குது. அவயத்துல வர்ற மாற்றம். நான் என்ன சொல்றேன் பிரதர் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில அவயத்துல நீங்க சிலதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி வாக்குத்தத்தத்துக்காக காத்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லாரு, இப்பொழுதே அது சரியாகிற வேலை. ஆண்டவர் இந்த பிள்ளைகள் மேல தீர்க்க தரிசனமா பேசுறேன். ஆண்டவரே, இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். மங்கை அவர்களுக்காக நான் பேசிக்கிறேன். ஜிபி, ஜபா, ஃப்ளோரா, ராணி, ரூத், ரெபேக்கா, ரோஸ்லின், கமல், ராஜா, கவிதா, திருப்பூர், ரேணுகா, ஐஸ்வக் அவர்களுக்காக, கிரேசி, அருள் அவர்களுக்கான ஆக இன்றைக்கு இணைந்திருக்கிற இந்த பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒரு மாசம் இவர்கள் காத்த அதெல்லாம் நிறைவேறட்டும். அந்த முட்டையை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா கூமுட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த பொரிக்காத முட்டையை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா கூமுட்டை. நார்மலா முட்டைக்கு மேல ஒரு ஸ்மெல் இருக்கும். அதை நீங்க உங்க வீட்டுல கொஞ்சம் முட்டையை சிந்திட்டு அதை தொடச்சு பாருங்க, ஒரு ஸ்மெல் வரும். ஆனா இந்த கூமுட்டை பயங்கரமா நாரும். ஒரு மாசமா ஒரு கோழி குஞ்சு வரும்னு பார்த்தா இது கூமுட்டையா போயிருச்சு. உங்க பிள்ளைங்க லைஃப்ல கூட நீங்க சிலதை இந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம், என் பிள்ளைங்க லைஃப்ல இப்படி சிலதெல்லாம் நடக்கும். ஆனா அது காரியங்கள் ஒரு மாதிரி போயிருக்கலாம், காரியங்கள் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம், காரியத்துல ஒரு மாதிரி சில மாற்றங்கள் வந்திருக்கலாம், கூமுட்டை மாதிரி சில காரியங்கள் நடந்திருக்கலாம், அந்த நாற்றம் என்கிற காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லாரு, கவலைப்படாதீங்க, நான் வாசனை வீசுகிற உங்க குடும்பத்துல இனி வாசனை வீச போகிறது. ஏனென்றால் நடக்க போகுது. பிரயாசப்பட்டது வேஸ்டா போகாது. அபயம் சரியாகும். பொறிக்க வேண்டியது, வர வேண்டியது, கிடைக்க வேண்டியது, நடக்க வேண்டியது இந்த நாள்ல தேவனதை புளிய பண்ணுகிறார். கேரக்டர், என் பிள்ளை கேரக்டர் ஒரே மாசத்துல இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒருத்தங்க பிள்ளைய டாக்டர் படிக்க வைக்கணும்னு நினைச்சிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, வெளிநாட்டில் ஒரு கண்ட்ரிக்காக அட்மிஷன்லாம் போட்டாங்க. எல்லாம் போட்டு கடைசியில் பார்த்தா இந்த பையன் இல்லை, நான் அங்கே போக மாட்டேன், நான் பெங்களூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வேலைக்கு போனா அங்கே போயிட்டு பார்த்தா போதைக்கு அடிமையாகி, போதை ஊசிக்கு அடிமையாகி, கஞ்சாக்கு அடிமையாகி ஒரே மாசத்துல வாழ்க்கை அழிந்து போன நிலைமை. போன் பண்ண அம்மாட்ட எரிஞ்சு விழுறான், திட்டுறான், அப்பாவை திட்டுறான், காசு கேட்கறான், காசு கொடுங்க, படிப்பு பாதியிலே முடிந்தது. வாழ்க்கை கெடுக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. இதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில கூட சில நேரத்துல சிலதெல்லாம் கெடுக்கப்பட்டிருக்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு கூட சில நேரங்களில் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கலாம், இந்த மாதிரிப்பட்ட கெடுதல்கள் நடந்திருக்கலாம், ஒரு மாதிரி ஆயிருக்கலாம்.
கவலைப்படாதீங்க. ஒரே மாசத்துல இப்படி சில சேஞ்சஸ்கள் உங்க பிள்ளைகளுக்குள்ள நடக்கலாம், உங்க பொருளாதாரத்துல நடக்கலாம். பாருங்க, எதிர்மறையான காரியங்களே இப்படி நடக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்றேன். சிலர் மேல நான் தீர்க்கதரிசனமா பேசுறேன். ஒரே மாசத்துல உங்க பொருளாதாரம் இதுவரைக்கும் பார்க்காதது மாதிரி தேவன் மாற்றுவாராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை பார்த்து நான் தீர்க்கதரிசனமா பேசுறேன். ஒரே மாசத்துல நடக்கும். ஒரே மாசத்துல இந்த பிள்ளைகளுடைய லைஃப்கள் மாறட்டும். ஒரு மாசம் பாடு, ஒரு மாசம் கஷ்டம், இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு இவர்களுக்கு எதிராக இருக்கிற அந்த எரிகோ கோட்டை சின்ன பின்னமாய் மாறட்டும். ஒன்றுமில்லாமல் போகட்டும் இயேசுவின் நாமத்துல. ஒரு வார பிரச்சனை, ஒரு மாச பிரச்சனை, அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 3 மாச பிரச்சனை. ஒரு கோதுமையை விதைச்சு அறுக்கணும்னா 3 மாசம் ஆகுமா? அதை விதைச்சு அறுக்கிறதுக்கு 3 மாசம் ஆகும். எரேமியா 12:13 சொல்லுது பாருங்க, கோதுமையை விதைத்தார்கள். கோதுமையை விதைச்சா என்ன கிடைக்கணும்? கோதுமை தான் கிடைக்கும். உங்க லைஃப்ல கூட நீங்க சிலதெல்லாம் நல்லதா விதைச்சிட்டு அறுக்கிறது பார்த்தா கெட்டதா இருப்பீங்க. நான் நேசத்தை தானே கொடுத்தேன், நான் பாசத்தை தானே கொடுத்தேன், ஆனா அங்கிருந்து எனக்கு பாசம் கிடைக்கல, அங்கிருந்து நேசம் கிடைக்கல. நான் நல்லதா தானே கொடுத்தேன், நல்லது தானே செஞ்சேன், ஆனா அவங்க என்ன 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 ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, என்ன ஒரு மாதிரி யூஸ்லெஸ் மாதிரி பாக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சதை அவங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்க லைஃப்ல இருக்கலாம். இங்க அதுதான் போட்டிருக்கு பாருங்க, கோதுமையை விதைச்சது கோதுமை தான், விதைச்சது நல்லதுதான் விதைச்சேன், விதைச்சது நல்லதுதான் விதைச்சேன். எஸ், நல்லதா விதைச்சேன். 3 மாசத்துல மாற்றம். ஆனா என்ன பண்றது பாருங்க, கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள். அது எப்படி? விதைச்சது கோதுமை, எங்கிருந்து இந்த முள்ளு வந்துச்சு? பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனம் அடையார்கள். பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனம் அடையார்கள். அப்படின்னு நான் பிரயாசப்படுறேன், ஆனா பிரயோஜனம் இல்ல. பிரயாசப்படுறேன், ஆனா என்ன இல்ல? பிரயோஜனம் இல்ல. பட்ட பிரயாசம் வேஸ்டா போயிருச்சு. எல்லா பிரயாசம் பட்ட கஷ்டங்கள் வேஸ்டா போயிருச்சு. பிரயாசம் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிருச்சு, சின்ன பின்னமாயிருச்சு. கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை. எவ்வளவு நாள் அதுக்காக விதைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் பிரயாசப்பட்டிருக்கணும்? நிலத்தை தோண்டணும், நிலத்தை பண்படுத்தணும், நிலத்தை செப்பலிடணும், எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு காரியங்கள். கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுத்தார்கள், பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனம் அடையார்கள். இப்படி இருந்துச்சு. பிரயோஜனமே இல்ல, பிரயோஜனம் ஒண்ணு இல்லாம போயிருச்சு. அந்த சூழ்நிலை இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றேன். கோதுமையை விதைச்சு நான் முள்ள அர்த்தனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லாரு, இனி முள்ளுகள் எல்லாம், எஸ், முள்ளுகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நன்மையாய் மாறப்போகுது. ஆண்டவரே, சிலருக்கெல்லாம் முள்ளு மாதிரி சில வியாதிகள் குத்திட்டே இருக்கலாம். பவுல் சொல்ற மாதிரி ஒரு பிசாசு என்ன குத்திட்டே இருக்கிறான், கொடுக்கு மாதிரி குத்திட்டே இருக்கிறான், தேல் மாதிரி என்ன குத்திட்டு இருக்கிறான். சில மனிதர்கள் அந்த மாதிரி குத்திட்டே இருக்கலாம். கோதுமையை விதைச்சது உண்மைதான், நான் அடுத்தது முள்ள எல்லாம் அறுத்துட்டு இருக்கிறேன். உங்க பிள்ளைகளை கோதுமை நினைச்சுதான் நீங்க பெத்து படிக்க வச்சு, ஆனா பார்த்தா முள்ளு மாதிரி இருக்குது, முள்ளு மாதிரி குத்துது, முள்ளு மாதிரி. நான் மாறுங்கிறேன், மாறும். மாறாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்றேன், ஜெபத்துல எல்லாம் மாறும். என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள், நல்ல வேத தியானத்துல மாறும். இதை விட ஒரு ஊழியர் சொல்லி கொடுத்து அதை கேட்டு அதை அப்படியே ஆப்ரேட் பண்றீங்க பாருங்க, அது உங்க வாழ்க்கையில மாற்றும். கவனிச்சுக்கோங்க, 3 மாசம் கோதுமையை விதைச்சேன், முள்ள அறுத்துட்டு இருக்கிறேன், இது மாறுமான்னு கேட்டா 100% மாறும். கண்டிப்பா மாறும், நிச்சயமா மாறும். எப்படி மாறும்னா, இதை மாற்ற என் தேவன் வல்லவர் என்கிறதை நீங்கள் 100 மடங்கு 100% நீங்க இதை விசுவாசிக்கிற வேளையில இந்த முள்ளு மாறும். இந்த முள்ளை தேவன் எடுத்து போடுவா. என்ன தெரியுமா செய்யும்? இது வரைக்கும் விதைச்ச கோதுமை பல மடங்கா இருக்கும். இது வரைக்கும் நீங்க முள்ளு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இனி முள்ளு பார்க்க மாட்டீங்க, இனி நன்மையை பார்ப்பீங்க. கோதுமையை விதைச்சு ஆனா முள்ளு கிடைச்சிருக்கு, ஆனா இனி முள்ளு கிடைக்காது, கோதுமை தான் கிடைக்கும். வசனம் சொல்லுது, மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான்னு போட்டிருக்கு. ஆனா இங்க மட்டும் நான் கோதுமையை விதைச்சிட்டு எப்படி நான் முள்ள அறுப்பேன்? இது பிசாசு செஞ்ச வேலை, இது சத்துரு செஞ்ச வேலை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு தான் சொல்லி இருக்குது. ஆனா இங்க என்ன போட்டிருக்குது? நான் விதைச்சது கோதுமை, அறுத்தது முள்ளு. அப்போ இங்க சத்துருவான தொட்டது உண்மைதான், இங்க பிசாசானவன் கை வச்சது உண்மைதான். ஆனா வசனம் சொல்லுது, இரவில் உண்டாகும் பயங்கரம், மத்தியானத்தில் பாலாக்கம் சங்காரம், பகலில் உண்டாகும் எல்லாம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளைநல், மத்தியானத்தில் பாலாக்கம் சங்காரம். உங்களை தொட முடியாது சிஸ்டர், பிரதர், உங்களை தொட முடியாது. உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்குது, உங்க மேல ஒரு பாதுகாவல் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை மேல நான் அந்த பாதுகாவலை வச்சிருக்கிறேன். ராபா பாபா பா ஷகரபா, இது குடும்பத்துல என் பாதுகாவலை வச்சிருக்கிறேன். இவர்கள் மேல இன்னைக்கு ஒரு பாதுகாவல், போர்வை என்கிற ஒரு பாதுகாவலை நான் மூடுகிறேன். இந்த பிள்ளைகள் மேல மகிமை என்கிற
மகிமை என்கிற இயேசு நாமத்தில் இந்த பிள்ளைகள் மேல மகிமை என்கிற பாதுகாவல் இயேசு நாமத்தில் ரிலீஸ் இந்த வேளையில இறங்கட்டும். இனி நான் முள்ளா இருக்க மாட்டேன். எதை விதைச்சோனோ அதை தான் நான் இருப்பேன். கோதுமை விதைச்சா கோதுமை தான் இருப்பேன். இங்க பாருங்க, நல்ல ஒன்று இந்த வசனம் சொல்லுது, மனுஷன் எதை விதைத்தாலும் அதே அறுப்பான். இப்ப கோதுமையை விதைச்சிட்டு இவங்க முள்ள அறுக்கிறாங்கன்னா, அப்ப இன்னொன்னு சொல்லவா, இவங்க கோதுமையே தான் விதைச்சிருக்காங்கன்னா இன்னும் வித்தியாசமான பல மடங்குல அநேக நன்மைகளை இந்த பிள்ளைகள் இயேசுவின் நாமத்துல இவர்கள் அறுக்க போகிறார். ஆண்டவர் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிற விஜயராணி அவர்கள், அஜிதா சிஸ்டர், ரூத் சிஸ்டர், ரெபேக்கா சிஸ்டர் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா ஹெசி சார்லஸ் அவங்க ஆண்டவர் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா பேசுகிறேன். இவர்கள் பட்ட பிரயாசம் வீணாய் போகாது. பிரயாசப்படுவார்கள், போட்டிருப்பாங்க, பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனம் அடையார்கள். பிரயாசப்பட்டேன் ஆனா பிரயோஜனம் இல்லை. ஆனா இன்னைக்கு ஜெபம், தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு நான் இணைந்த இணைப்பு, நான் பட்ட பிரயாசத்தை திரும்ப எனக்கு கொண்டு வருகிறது. சிலர்லாம் பாருங்க, பிள்ளைக்கு சாமுவேல்னு பேர் வச்சிருப்பாங்க, தாவீதுன்னு பேர் வச்சிருப்பாங்க, டேவிட்னு பேர் வச்சிருப்பாங்க, எஸ்தர்னு பேர் வச்சிருப்பாங்க, தெபராள்னு பேர் வச்சிருப்பாங்க. எப்படி இந்த பேர் வச்சிருப்பாங்க தெரியுமா? என் பிள்ளை சாமுவேல் மாதிரி வரும், என் பிள்ளை தாவீது மாதிரி ராஜாவா மாதிரி வருவான், என் பிள்ளை தீர்க்கதரிசி மாதிரி வரும், என் பிள்ளை எலியா மாதிரி வரும், என் பிள்ளை எலிசா மாதிரி வரும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு எலிசா எவ்வளவு பேர், என் பிள்ளை ஆபிரகாம் வரும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் மேல அந்த ஒரு நம்பிக்கையில பிள்ளைகளுக்கு அந்த பேரை வச்சு பிள்ளைகளை வளர்ந்து வர்ற வேலையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்கேயோ ஒரு இடத்துல இடறிடுவாங்க, ஏதோ ஒரு இடத்துல பிள்ளைகள் மாறிடுவாங்க. இதற்கு காரணம் பெற்றோர்கள் இருக்கிறாங்களா கேட்டா 100% பெற்றோர்கள் இருக்கிறாங்க. பெற்றோர்கள் சிறு வயதிலே பிள்ளைகள் 5 வளைக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, 5 வளைச்சிருக்கும். 50 வளையாதுங்கிறது தப்பு. 50 வளையும், 5 வளையும், 20 வளையும், 30 வளையும், எல்லா வயசுலும் உங்க பிள்ளைகளை மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்னா, நீங்க வசனத்தை பிடிச்சிட்டு இரட்சணிய கேடா என்னும் எல்லாவற்றையும் மொத்த எல்லா பிசாசின் சத்துருவின் சகல எதிர் வல்லமையிலும் அழிக்கக்கூடிய அந்த உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை எல்லா வல்லமைகளும் நீங்கள் தரித்து கொண்டு எதிரா நின்று பேசுற வேளையில, என் பிள்ளை நல்லா இருக்கு, என் பிள்ளைக்கு எதிராக செயல்படுகிற, என் குடும்பத்துக்கு எதிராக செயல்படுகிற, என் பிசினஸ்க்கு எதிராக செயல்படுகிற, என் பொருளாதாரத்துக்கு எதிராக செயல்படுகிற எல்லா பொருளாதார வல்லமைகளும் அழியட்டும் சொல்லி நீங்க பேச பேச, வாயத்தை சொல்ல அழியும். அது எப்படி நான் கோதுமை விதைச்சா அது முள்ளா மாறும்? அப்ப எங்கேயோ தப்பு இருக்குது, எங்கேயோ நான் சரியா புரிஞ்சுக்கல, எங்கேயோ பிரச்சனை இருக்குது, எங்கேயோ வேதனை இருக்குது, எங்கேயோ ஏதோ சம்திங் என்னை விட்டு ஏதோ ஒன்று முடுங்கப்பட்டிருக்கு, எங்கேயோ ஒரு அறியாமல் இருக்கிறேன். நிறைய பேர் சங்காரமானது காரணம், நிறைய பேர் விழுந்தது காரணம். என்ன காரணம்? அறியாமல். என் ஜனங்கள் அறியாமையினால், அறியாமல் கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வர முடியும் என்கிற அறியாமை. கர்த்தர் இதுல இருந்து என்னை கண்டிப்பா 100% இதுல இருந்து தேவன் என்னை வெளியே கொண்டு வருவாருங்கிற அந்த நிச்சயமான முடிவு இல்லாம தான் இன்னைக்கு நான் சொல்ற ஒரு நிச்சயமான ஒரு முடிவு வரட்டும். நிச்சயமாய் முடிவு உண்டு. ஆண்டவர் உங்க மேல ஒரு முடிவு வச்சிருக்கிறாரு. உங்க மேல ஒரு நிச்சயமான ஒரு முடிவு இருக்குது. இது என்ன முடிவு தெரியுமா? நான் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு சம்பூர்ணமாய் திருப்தி அடைகிறேன். நான் சம்பூர்ணமா திருப்தியா இருப்பேன். சொல்லுங்க, சம்பூர்ணமா. தேவன் சம்பூர்ணமாய் திருப்தியாய் நடத்துவார். திருப்தி. ஆண்டவர் இந்த பிள்ளைகள் திருப்தியாய் மாறுவார்களா? இவர்கள் மேல திருப்தி உண்டாகட்டும். 1 வார பிரயாசம் வீணா போயிருக்கலாம், 1 மாச பிரயாசம் வீணா போயிருக்கலாம், 3 மாச பிரயாசம் வீணா போயிருக்கலாம், எத்தனை மாச பிரயாசம் வீணா போச்சுதோ, ஆனா தேவன் அதை திரும்ப தருவார். ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நிறைய பேருக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கும். பின்னாடி அண்டர் கிரவுண்ட்ல வேலை நடந்துட்டு இருக்கும். ஜெபந்தான் வெளிப்படுத்தி வெளியே கொண்டு வரும். ஜெபந்தான் அதிலிருந்து உங்களை காப்பாற்றும். பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனம் அடையார்கள். என்ன சொல்றேன், நீங்க பிரயாசப்படுறது வீணா போகாது. நீங்க பிரயாசப்பட்ட ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்க, அடுத்து 1 வருஷம். 4வது முதல்ல 1 வார பிரயாசம் சொன்னேன், அப்புறம் 1 மாசம் பிரயாசம் சொன்னேன், அப்புறம் 3 மாசம் பிரயாசம் சொன்னேன், இப்போ 1 வருஷ பிரயாசம். இது என்னன்னா, இது எதை சம்பந்தப்படுத்தினது பாத்தீங்கன்னா, ஏசாயா 26:18, நாங்கள் கர்ப்பமா இருந்து வேதனைப்பட்டு, கர்ப்பமா இருக்கிறாங்க, வேதனை வருது, எவ்வளவு ஆசையா ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி கணவன் மனைவியும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து எவ்வளவு ஆசையா அழகா என் பிள்ளையை பெத்தெடுக்கணும்னு சொல்லி வயிற்றுல இருக்கிற நேரம் எல்லாம் அந்த 9.5 மாசம் 10 மாசம் நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க. சொல்லியிருக்கு, நாங்கள் கர்ப்பமாயிருந்து 1 வருஷம் வேதனை.
இந்த பிள்ளையை பெத்தெடுக்கணும். 1 மாசத்துல வாந்தி, 2 மாசத்துல வாந்தி, 3 மாசத்துல வாந்தி, வாந்தி வேதனை. இன்னைக்கு நீங்க கூட அப்படி இருக்கலாம். 1 வருஷ பிரச்சனையில இருக்கலாம், 6 மாச பிரச்சனையில இருக்கலாம், 3 மாச பிரச்சனையில இருக்கலாம். இங்க இவங்க 1 வருஷமா வேதனை அனுபவிக்கிறாங்க. என்ன எதை நம்பி அனுபவிக்கிறாங்க தெரியுமா? நான் ஒரு அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுப்பேன், ஒரு அழகான பிள்ளையை ஆண்டவர் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி 1 வருஷமா ட்ரை பண்ணி அந்த பிள்ளைக்காக பார்த்து சாப்பிட்டு, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு, வெஜிடபிள் சாப்பிட்டு, நல்லா சாப்பிட்டு, தூக்கம் இல்லாம, கவுந்து படுக்காம, அப்படி படுக்காம, இப்படி படுக்காம 1 வருஷமா அநேக பிரயாசங்கள் பட்டது உண்மை. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? காற்றை பெற்றவர்கள் போல் இருக்கலாம். காற்று இப்ப காத்து இருக்குது, உங்களால அதை பெற்றெடுக்க முடியுமா? இல்ல உங்களால அதை பிடிக்க முடியுமா? உங்களால அதை பார்க்க முடியுமா? ஏதோ வருது, அது வந்து எனக்கு அது யூஸ்ஃபுல், ஒரு கையில என்னால அதை வச்சுக்க முடியுமா? அதான் சொல்லியிருக்குது. நான் இதே மாதிரி 1 வருஷமா வேதனைப்பட்டு ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிற மாதிரி இருந்தா, ஆனா எம்டியா இருக்குது, ஒண்ணுமே இல்ல. நான் சொல்றேன் சிஸ்டர், பிரதர், அநேக வேதனையின் பாதையில, அநேக வருத்தத்தின் பாதையில சிலதெல்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டு 1 வருஷமா பிரயாசப்பட்டு வேஸ்டா போச்சுன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு தேவன் அதற்கான பதிலை தரப்போகிறார். அதற்கான நன்மையை தேவன் செய்ய போகிறார். கற்பமும் மலடும் தேசத்தில் இருப்பதில்லை. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். அப்போ சுதந்திரத்தை தாராருனா இந்த வசனம் என் மேல, இங்க ஒரு வசனம் சொல்லி இருப்பாருங்க, வேதனைப்பட்டு காற்று தான் கிடைச்சது, எம்டி தான் கிடைச்சது. ஆனா ஆண்டவர் சொல்லார், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கிஃப்ட் தாரேன், சுதந்திரத்தை தாரேன், பெஸ்டா தாரேன், சுதந்திரம். ஆண்டவர் இந்த பிள்ளைகள் மேல இன்னைக்கு ஒரு சுதந்திரத்தின் அனாயத்தை உண்டாகட்டும், கிஃப்ட் இறங்கட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். அந்த பலன் இவர்களுக்கு கிடைக்கட்டும். கர்த்தரால் கிடைக்கிற பலன் இன்னைக்கு உங்களை சொல்றேன், கர்த்தரால் கிடைக்கிற பலன் இந்த மதிய வேளையில உங்க மேல ஆண்டவர் இந்த பிள்ளைகள் மேல ரபாபாபா இருக்கிற இடத்துல அந்நிய பாஷை பேசுங்க, இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்க, இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். 1 வருஷமா பிரயாசப்பட்டேன், பொருளாதாரத்துக்காக பிரயாசப்பட்டேன், எல்லாம் வீணா போச்சு, கஷ்டப்பட்டேன், வேதனைப்பட்டேன், எல்லாம் வீணா போச்சு. திரும்ப மீட்டுக் கொள்ளுவீர்கள், திரும்ப ஆவியானோட பலத்துல பெற்றுக் கொள்ளுவீர்கள். இந்த வேளையில ஒரு ஆவியானோட வல்லமை இறங்குகிற இயேசு நாமத்துல இந்த பிள்ளைகள் இழந்ததை பெற்றுக் கொள்வார்களா, மீட்டெடுப்பார்களா? கல்யாணம் பண்ணி வச்சேன், நல்லா இருப்பான், கணவன் மனைவி நல்லா வாழ்வாங்கன்னு சொல்லி திருமணம் பண்ணி வச்சோம். ஒரே வருஷத்துல டிவோர்ஸ். எவ்வளவு தெரியும்? சிலருக்குலாம் 1 வருஷம் வரைக்கும் கூட வரல. 3 மாசம், 6 மாசம், 7 மாசம், பாதியில. சொல்றேன், கலங்காதீங்க. பிள்ளைங்க லைஃப் ஒரு மாதிரி போயிடுச்சு, பொருளாதாரம் எதுவா இருந்தாலும். சிலரும் ஊழியம் ஆரம்பிச்சு 1 வருஷம் தாங்கல, அவங்களால தாங்க முடியல. காரணம் என்ன? பிசாசு எங்கேயோ கை வைக்கிறான், இவங்களால நிக்க முடியல, வேதனை. ஊழியர்கள் வியாதி திடீர்னு வருது, ஒரு வருஷம் கூட அந்த வியாதியில அவங்களால நிக்க முடியல, இறந்துடுறாங்க. நான் சொல்றேன், நீங்க வியாதியை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வியாதியில இருந்து நீங்க வெளியே வர வல்லமை இருக்குது, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர வல்லமை இருக்குது. பிள்ளைகளை படிக்க விடுறோம், 1 வருஷம் படிக்க முடியல, பாதியில வந்துடுறாங்க. வேலை தேடி வெளிநாட்டுக்கு அனுப்புற 1 வருஷம் அவர்களால அதை தாக்கு பிடிச்சு நிக்க முடியல, வந்துடுறாங்க. ஒரு ஜெயத்தை நோக்கி பயணிக்கிற 1 வருஷம் நிக்க முடியல, 1 வருஷம் என்னால சுதந்திரிக்க முடியல. இடிஞ்சு போற வாழ்க்கை, வீடு கட்டலாம் நினைக்கிற 1 வருஷம் எங்களால தாக்கு பிடிக்க முடியல. இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு பாக்குற 1 வருஷம் தாக்கு பிடிக்க முடியல. ஜெபிக்கலாம் நினைக்கிற 1 வருஷம் தாக்கு பிடிக்க முடியல. வேத வாசிக்கலாம் நினைக்கிற 1 வருஷம் தாக்கு பிடிக்க முடியல. நான் சொல்றேன், எதெல்லாம் உங்க பிரயாசம் வீணா போச்சதோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, பல மடங்கு திரும்ப ரிட்டர்ன். இந்த பிள்ளைகள் மேல இயேசு நாமத்தில் ஆண்டவர் திரும்ப வரட்டும் டாடி, திரும்ப வரட்டும். பாருங்க, இதுக்கு முந்தின வருஷம் ரொம்ப ஒரு வேதனையான வருஷம். 26:17 இந்த இதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அம்பாயத்தில் கூப்பிடுகிற. இந்த முந்தின வசனம் இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு காரியம். கர்த்தாவே பேறு காலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல் உமக்கு முன்பாக இருக்கிறோம். இப்போ இந்த அம்பாயம்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, அம்பாயத்தில் கூப்பிடுகிற. இப்போ குழந்தை டெலிவரி ஆக போகுது, குழந்தை வெளியே வரல. இப்ப நமக்கு இப்பெல்லாம் வந்து நிறைய வந்துருச்சு, டப்புனு சிசேரியன் பண்ணிடலாம், இல்ல ஏதோ நிறைய உள்ள ஒரு கிளிப் போட்டு எடுக்கிற மாதிரி இப்படி நிறைய வந்திருக்கு. ஆனா இங்க பழைய காலத்துல என்ன தெரியுமா செய்வாங்க? இப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த அம்பாயத்தல்னு போட்டு பாத்தீங்க. இந்த அம்பாயம்னா என்னன்னா, நல்லா குறிச்சுக்கோங்க, அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. பழைய காலத்துல இந்த மருந்து, இந்த சிசேரியன்ஸ் இதெல்லாம் இல்லாத காலத்துல என்ன செய்வாங்கன்னா, மேல ஒரு சங்கிலியை கட்டி வச்சிருப்பான். மேல ஒரு சங்கிலியை
அந்த பெத்து குழந்தை வெளியே வரல. குழந்தை வெளியே வரலன்னு உடனே இந்த பெண்ணை, இந்த குழந்தையை பெற்றெடுக்க போற பொண்ணு, இப்ப 9.5 மாசம் 10 மாசம்னு வச்சுக்கோ, அந்த டைம்ல குழந்தை வரணும்னா வலியாவே இருக்குது, குழந்தை வெளியே வரலன்னு என்ன தெரியுமா செய்வாங்க? நேரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு சங்கிலி, 2 பக்கம் சங்கிலியில 2 கையை கட்டிடுவாங்க, 2 பக்கமும் காலை கட்டிடுவாங்க. காலை கட்டிட்டு இப்ப என்னன்னா, இவங்க அந்த வேதனையில இப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க பாரு, கையை விட முடியாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சிரும். இப்ப இந்த வேதனையில இவங்க அந்த வேதனையை அனுபவிக்கிற நேரம் அப்படி முக்குவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல குழந்தை வந்துடும். அப்போ இது நார்மலா நடக்க வேண்டியது, நார்மலா ஒரு சம்பவம் நடக்க வேண்டியது, இது இவங்க இவ்வளவு வேதனை அனுபவிச்சு இவ்வளவு பெயினை கொண்டு வந்து பிசாசானவன் நார்மலா சிலது நடக்கணும்னு பார்த்தா இவங்களை கொண்டு வந்து எங்க நிறுத்தி இருக்கிறானா, இவங்களுக்கு கொண்டு வந்து அம்பாயத்துல நிறுத்துறான். இது ரொம்ப பெயின்ஃபுல்லானது, ரொம்ப வேதனையான காரியம். அங்க இருட்டா இருக்கும், அங்க எப்படி இருக்கும், அங்க தனிமையா இருக்கும், அங்க யாரும் சொந்தக்காரங்க யாரும் வர முடியாது, இந்த வேதனை யாரும் கேட்க முடியாது, இந்த வேதனை யாரும் என்ன செய்ய முடியாது, அவ்வளவு பெரிய வேதனை, வெரி பெயின்ஃபுல். அதான் போட்டு பாருங்க, கர்த்தாவை பேறுகாலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல. அப்படிப்பட்ட இது வந்து தனிமையான இடம், அழுகையான இடம், இருட்டான இடம், கட்டப்பட்ட நிலை. யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, குழந்தை பெத்தே ஆகும், யாரும் ஒண்ணு செய்ய முடியாது, என்னனாலும் நடக்கலாம். தாய்க்கு மரணம் வரலாம், பிள்ளைக்கு மரணம் வரலாம். அப்படி ஒரு அம்பாயத்துல, அப்படின்னா ஒரு சாவா வாழ்வான்னு சொல்லி அப்படி நிக்கிற ஒரு சூழ்நிலையில் நிக்கிற வேளையில ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துவேன். பிரசவ வேதனை படுமுன் பெற்றா. இவ்வளவு வேதனை பாருங்க. பிரசவ வேதனையில அநேக விதமான வேதனை இருக்குது. ஒண்ணு நார்மலா பெத்துக்கிற ஒரு வேதனை இருக்குது, வலி இல்லாம பெத்துக்கிறது ஒண்ணு இருக்குது. வலி இல்லாம இந்த காலத்துல யார் பெத்துக்கிறா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னொரு பெயின்ஃபுல் என்ன தெரியுமா? அம்பாயத்துல கட்டி விட்டுருவாங்களாம், ரொம்ப பெயின்ஃபுல்லானது. அங்க மருத்துவச்சிகள் மட்டும்தான் நிற்பாங்க. ஒரு நிர்வாண கோலத்துல தனிமையில கட்டப்பட்ட நிலைமையில நிக்கிறது எவ்வளவு ஒரு பெயின்ஃபுல்லான காரியம். அப்படி நிக்கிற வேளையில ஆண்டவர் சொல்றாரு, மகளை கவலைப்படாது, அங்கிருந்து ஒண்ணு நான் இறக்கி கொண்டு வந்து பிரசவ வேதனை படுமன் பெற்றாள், கற்ப வேதனை படுமன் பெற்றாள். ஏசாயா கடைசி அதிகாரம் சொல்லுது, மகளை இந்த வேதனை உனக்கு தேவையில்ல, மகனை இந்த வேதனை உனக்கு தேவையில்ல, பிரசவ வேதனை படுமன் பெற்றாய், கற்ப வேதனை படுமன் பெற்றாய். ஆண்டவரே, 1 வருஷ பிரயாசம் வீணா போகாது. நான் அம்பாயத்துல நிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் அம்பாயத்துல கட்டப்பட்ட நிலைமையில் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீங்க ஒரு அம்பாயத்துல கட்டப்பட்ட நிலைமையில் நிக்கணும். ஜெபம் என்கிற அம்பாயத்துல கட்டப்படணும், வேத வாசிப்பு என்கிற அம்பாயத்துல கட்டப்படணும். ஆனா இந்த மாதிரிப்பட்ட நிலைமை எனக்கோ என் குடும்பத்துக்கு யாருக்குமே வரக்கூடாது, இந்த அம்பாயம்ங்கிற நிலைமை வரக்கூடாது. நான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக உங்க சமூகத்துல ஆண்டவர் நான் பரிந்து பேசுகிற பிள்ளையா, தேசத்துக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, ஊழியத்துக்காக, ஜனத்துக்காக, தேவனுடைய உறவுல நான் நிற்கிற பிள்ளையாய் நான் மாறுகிற வேளையில இந்த கற்ப வேதனை படுமன் பெற்றால், இந்த வார்த்தை உங்க மேல நான் தீர்க்கதரிசனமா பேசுறேன். கற்ப வேதனை படுமன் பெற்றால் தேவன் என்னை அப்படியாய் பெற செய்வான். பெற பண்ணுகிறவனாகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ சொல்றார். கற்பத்தை கொடுத்த நான் கற்பத்தை தடுப்பேனோ? பெற பண்ணுகிறவனாகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ? ஏசாயா கடைசி அதிகாரம் சொல்லுது, பெற பண்ணுகிற நான் தான் குழந்தைய பெற வைக்கிறேன். அப்ப எப்படி? அம்பாயத்துல நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் தேவனோட உறவுல இருக்கிறேன். தேவனோட நிற்கிற வேளையில, அவரை பிடித்துக் கொள்ளுகிற வேளையில, இந்த ஒரு வருஷமா வந்த எல்லா வேதனையும் கற்ப வேதனைப்பட்டு வெறும் காற்று தான் கிடைச்சிச்சு, வெறும் காற்று தான் வந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் உங்களை பார்த்து சொல்லாரு, கலங்காதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், திடன்கொள், கவலைப்படாதீங்க. நெருக்கம் வந்தது உண்மைதான், பிரச்சனை வந்தது உண்மைதான், வேதனை வந்தது உண்மைதான், இடுக்கண் வந்தது உண்மைதான், எழும்ப முடியாது உண்மைதான். நான் தூக்குவேன், என் பிள்ளையை நான் தூக்கி நிறுத்துவேன். எஸ், பிரசவத்துக்கு ஒரு 3 விதமான சம்பவம் இருக்குது. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா மகிமை. பிரசவம்னா என்ன அர்த்தம்னா மகிமை. போட்டிருப்பாருங்க ஓசியா 9:11, எப்ராஹிம் மகிமை ஒரு பறவை போல் பறந்து போகும், அது பிறப்பதும் இல்லை, வயிற்றில் இருப்பதும் இல்லை, கற்பம் தரிப்பதும் இல்லை. மகிமை. பிரசவனா என்னன்னா மகிமை. சொல்ற மகிமை எப்படியா இவ்வளவு பெயின்ஃபுல்லாவா அனுபவிக்கணும்? பிரசவம் ஒரு மகிமை, குளோரி. மகிமைனா தேவனுடைய முகம். எப்ராஹிம் ஒரு மகிமை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சொல்ல, நீங்கள் தான் மகிமை. இதுவரைக்கும் பறவையை போல பறந்து போயிருக்கலாம், இதுவரைக்கும் பறக்காம இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் கற்பம் தரிக்கலாம். இன்னைக்கு தேவன் சொல்றாரு, glory of God, அந்த மகிமையின் வல்லமை உங்கள் மேலையும் உங்கள் பிள்ளைகள் மேலையும் அந்த தேவ மகிமையின் வல்லமை இறங்குவதா. மகிமையின் வல்லமை இறங்கட்டுப்பா.
பறக்க முடியாது. பறந்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? திரும்ப வராது, மகிமை திரும்ப வராது. கற்பம் தரிப்பதும் இல்லை, வயிற்றில் இருப்பதும் இல்லை. அப்படி மகிமை ஒருவேளை உங்க வாழ்க்கையில இருக்கலாம். நான் சொல்றேன், தேவன் உங்களை மகிமையா வைக்க போகிறார், உங்கள் பிள்ளைகளை மகிமையா வைக்க போகிறார். மற்றவங்க எல்லாம் பார்த்து சொல்ல போறாங்க, இந்த பிள்ளைகளோடு தேவன் இருந்தார், அதனாலதான் தேவன் இவர்கள் தலையை உயர்த்தினார். மகிமை, தேவன் எங்க கூட இருக்கிறார், அதனால இந்த மகிமை வேலை. அப்பா இருக்கிறார், எங்களை தப்பாம வாழ வைப்பான். சொல்றேன், இப்ப இருக்கிறத பார்த்து உங்க எதிர்காலத்தை கோட்டையை விட்டுறாதீங்க. இப்ப இருக்கிறத நம்பாதீங்க. இப்ப இருக்கிறது பொய், அந்த வியாதி பொய், அந்த கடன் பிரச்சனை பொய். ஒரு மகிமை இருக்குது, இனி வெளிப்படும் மகிமையின் மேல் இனி ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. அது என்னை பணக்காரனாய் வாழ வைக்கும், அது என்னை மகிழ்ச்சியாய் வாழ வைக்கும். இதுவரைக்கும் எங்க குடும்பத்துல நாங்க சம்பாதிக்காத பணத்தை சம்பாதிப்போம். இதுவரைக்கும் நாங்கள் மகிழ்ச்சியை வாழாத மகிழ்ச்சியாய் வாழுவோம். வானம் எங்களுக்காக திறக்கப்படுகிறது. முதல்ல பிரசவம்னா மகிமை சொன்னேன். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆத்துமாக்கள். 1 தெசலோனிக்கேயர் 2:7 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. பிரசவம் அது என்ன போட்டிருக்குன்னா, அது ஆத்துமாக்கள் ஆத்துமாக்கள் போட்டிருக்கு. இந்த பிரசவம் இன்னொன்னு பாருங்க, பைபிள்ல குழந்தை வேணும்னு சொல்லி ஒரு 11 பேர் குழந்தை வேணும்னு ஜெபிச்சிருக்கிறாங்க. அதுல சாரால இருந்து எலிசபெத் வரைக்கும் மொத்தம் ஒரு 11 பேர் ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த 11 பேருக்கும் பிறந்த பிள்ளைகள் மகிமையா தான். கற்பம் அடைக்கப்பட்ட நிலைமையில இருந்துச்சு, கற்பம் செத்த நிலைமையில இருந்துச்சு. சாரால இருந்து எலிசபெத் வரைக்கும் 11 பேர் ஜெபிச்சிருக்கிறாங்க. 11 பேருடைய பிள்ளைகளும் மகிமையா தான் இருந்தார்கள். நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளும் மகிமையா தான் இருப்பார்கள், நீங்களும் மகிமையா தான் இருப்பீர்கள். தேவன் உங்களை மகிமையை மாற்றுவா. அடுத்து போட்டிருப்பாருங்க, ஆத்துமாக்கள். வெள்ளத்தில் பச்சமாய் நடந்து கொண்டு பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியா இருந்து சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்து, தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்து. அப்போ அடுத்து பிரசவம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆத்துமாக்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போ இது ரொம்ப வெரி பவர்ஃபுல்லா. முதல்ல சொன்னேன் மகிமைன்னு சொன்னேன். மகிமை என்ன சொன்னேன்? எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். மகிமை எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். உங்க பிள்ளைங்க லைஃப்ல, உங்க லைஃப்ல நீங்க மகிமை, உங்க பிள்ளைங்க மகிமை, எல்லாம் மகிமைன்னு சொன்னேன். அடுத்து இங்க போய் சொல்லியிருப்பாருங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லியிருப்பாருங்க? இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆத்துமாக்கள். நீங்க எப்போ ஆத்துமாக்கள், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், தேசம் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் மாறணும், எல்லாரும் மாறணும், நாங்க நல்லா இருக்கணும், மத்தவங்க நல்லா இருக்கணும். எப்போ ஜனங்கள் மேல ஒரு அக்கறைன்னு வருதோ அப்போ உங்களை ஆண்டவர் உங்களை தூக்கிடுவார். நீங்க நிறைய செல்ஃபிஷ் சுயநலம். ஆண்டவர் இந்த ஊழியர்னு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது. ஆண்டவர் இது வரைக்கும் ஒரு 100 ரூபாய் காணிக்கை கூட கொடுத்தது கிடையாது. சுயநலம். ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு ஒரு 1000 ரூபாய் தரேன்ல, அதுல ஒரு ஊழியருக்கு ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடு. 10,000 ரூபாய் தரேன்ல. நான் சொல்றேன், எனக்கு வர்றதுல நான் பல மடங்கு தேவனுடைய ராஜ்யத்துக்காக செலவு பண்ணிட்டு இருக்கேன். பல மடங்கு வர்றதை விட பல மடங்கு செலவு தான் ஜாஸ்தியா வரவை விட. நான் அதை பாக்கியமா நினைக்கிறேன். நிறைய பேரை நம்ம வாழ வைக்கிறோம். அப்போ அதுல ஒரு பவர்ஃபுல் இருக்கு. ஆத்துமாக்கள், ஜனங்கள். ஒரு ஏழையை பாக்குறீங்களா, ஒரு துணி எடுத்து கொடுங்க. பக்கத்து வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருக்குதா, உங்க கிறிஸ்துமஸ் அவங்களுக்கு ஒரு துணி எடுத்து கொடுங்க. ஹெல்ப் பண்ணுங்க, ஏதோ ஒண்ணு செய்யுங்க. வருஷத்துல ஒரு துணி கூட ஒருத்தங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியாதா? எடுத்து கொடுக்கும். அந்த லெவல்ல இருக்கிறீங்க, ஏதோ ஒரு உதவுங்க. நீங்க எப்போ ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற உங்க பொருளை கொண்டு, இல்ல உங்க வார்த்தைகளை கொண்டு, உங்க இருதயத்தை கொண்டு நீங்க ரொம்ப ஈஸியா ஆதாயம் செய்யலாம். மற்றவங்களை பகைச்சிக்க வேண்டாம், யாரையுமே பகைச்சிக்க வேண்டாம். எல்லாத்தையும் அன்பை வெளிப்படுத்துங்க, எல்லாத்தையும் மன்னிப்பை வெளிப்படுத்துங்க, உதவுங்க. நான் நீங்க சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு வீட்டுல ஒரு கோழி வளர்த்தாங்க. கோழி வளர்க்குற நேரம் இந்த கோழி எப்பவுமே பக்கத்து வீட்டுல போயிட்டு அங்க போயிட்டு என்ன பண்ணிருதுன்னா, அங்க போய் ஆய் பண்ணி வச்சிருது. அப்போ ஒரு கோழி இல்ல, நிறைய கோழி வளர்த்தாங்க. அப்போ எப்பவுமே இது பக்கத்து வீட்டுல போயிட்டு அங்க போய் எல்லாத்தையும் கிளறி வச்சிருது. வீட்டை அந்த பக்கத்து வீட்டுல போயிட்டு எல்லாம் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கு. அவன் ரொம்ப சண்டை போட்டுட்டான் இந்த அம்மாட்ட. என்ன உன் கோழி என் வீட்டுக்கு வருது இப்படி பண்ணுதுன்னு உடனே இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த கோழி போட்ட முட்டையில ஒரு 2 முட்டையை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே இப்ப கோழி அங்க பண்ணணும்னு ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா இப்பதான் முட்டை வந்துருச்சா. அதான் சொல்றேன், பொருட்களாய் நீங்கள் உறவுகளை சம்பாதிங்கள். உங்க அன்பினால உறவுகளை சம்பாதிங்க, வெளிப்படுத்துங்க, இயேசுவை வெளிப்படுத்துங்க. உங்களை பத்தி உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்றாங்க, உங்க கணவன்கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்க, உங்க பிள்ளைங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்றாங்க, இல்ல உங்க ஊழியர்கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்க, எல்லாரும் உங்களை பத்தி நல்லதா சொல்றாங்களா? ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கணும்னா உங்களை வெளிப்படுத்தி சம்பாதிக்கணும். ஒருத்தங்க சொல்லணும், இவரை பார்த்தாலே
நான் ஒரு நாள் ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் என் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. அவர் பேச நேரம் பாக்குறாரு, உங்ககிட்ட பேசினா எனக்கு ஏதோ ஒரு சம்திங், ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஃபீல் ஆகுது, ஒரு அன்பு என்னை இழுக்குது அப்படிங்கிற, அன்பு என்னை இழுக்குது அப்படிங்கிற. இன்னொரு நாள் நான் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு அம்மா ஏதோ ஒரு கோயிலுக்கு நல்ல மாலை கீழே எல்லாம் போட்டு நல்ல அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டு ஃபுல்லா பட்டையும் கொட்டையுமா ஃபுல்லா இருக்குது. இந்த அம்மா என் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்குது. அந்த அம்மா பேசிட்டு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். நான் சர்ச்சில் ஃபாதரா இருக்கேன் அப்படின்னு. அதனாலதான் வந்து உங்க பக்கத்துல கடவுளை என்ன கொண்டு வச்சிருக்கிறாரு பாருங்க. அவங்களும் பேசுறாங்க. பேச ஏதோ சம்திங் வந்து ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு உங்ககிட்ட பேச உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. அப்போ உலகத்தாரே இதை ஃபீல் பண்ண முடியும்னா நான் சொல்றேன், உங்களால அதை ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஜனங்கள் மேல என்ன செய்யணும்னா அந்த அன்பை வெளிப்படுத்துங்க, நேசத்தை வெளிப்படுத்துங்க, பாசத்தை வெளிப்படுத்துங்க. ஏதோ பொருளை கொடுங்க, ஏதோ செய்யுங்க, பிடிக்காதீங்க. உங்க நிலம் வரும். ஐயோ அந்த சொத்துக்காக நான் சண்டை போடுற போறாரு, விட்டு தொலை, வேற ஆண்டவர் தருவார், திரளா தருவார், சம்பாதிக்க வைப்பார். ஐயோ போராடாதீங்க, ஃப்ரீயா விடுங்க. அந்த நிலத்தை கொடுத்தீங்கன்னா உங்க சகோதரர் உங்க மேல சந்தோஷமா இருப்பாருன்னா, அன்பா இருப்பாருன்னா கொடுத்துருங்க. ஏன் போட்டு போராடிட்டு இருக்கிறீங்க? சிலதுக்கெல்லாம் போராடக்கூடாது. எதுக்கு போராடணும், அதுக்கு போராடணும். ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கணும். தேவையில்லாததுக்கு எல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, தேவையில்லாத போட்டு யோசிக்காதீங்க. ஆண்டு உங்களை நல்லா தான் வைப்பாரு. சிலர்லாம் ஒரு 5 ரூபா கீழே விழுந்தா போதும், நாயா பை, ஐயோ 5 ரூபா, ஐயோ 10 ரூபா. இந்த 5 ரூபாய கீழே எடுக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் பல லட்சத்தை வச்சிருக்கேன், இந்த 5 ரூபாய்க்கு போய் பிரயாசப்பட்டு இருக்க அப்படின்னு என்னத்துக்கு உங்க கேரக்டர் சொல்றேன். ஒரு 5 ரூபாய்க்கு வேண்டி, ஒரு 10 ரூபாய்க்கு வேண்டி நான் இவ்வளவு யோசிச்சுட்டு, ஆனா ஆண்டவர் எனக்கு லட்சமும் கோடியும் வச்சிருக்கிறாரு. அதை விட்டுட்டு இதை பார்த்துட்டு கிடக்கேன். புரியுதா உங்களுக்கு? பெருசா வச்சிருக்கிறாரு, சின்னதை போட்டு போராடிட்டு கிடக்க. நான் சொன்னேன், எண்ணங்கள் மாறட்டும். பெருசா யோசி, உங்க பிள்ளை லைஃப்ல பெருசா யோசிங்க, உங்களை பெருசா யோசிங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. இதுக்காகவே இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது, இப்படி வாழ்வதற்காகவே இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆண்டவரே, இதற்காக சிந்தப்படவில்லை. ஒண்ணு செய்யுங்க, ஆத்துமாவை ஆதாயம் பண்ணணுமா. அதான் சொல்லியிருப்பாங்க, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். நடந்துக்கிறீங்களா சிஸ்டர், பிரதர்? பட்சமாய் நடந்துக்கிறீங்களா? பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல, எப்படி ஒரு தாயானவள் தன் பிள்ளையை காப்பாத்துதோ அந்த அளவுக்கு நாங்க ஜனங்களை ஆதாயம் பண்ணணும் சொல்லி அப்படியே அவங்களை அரவணைச்சு அவங்களை தேய்ச்சி ஆற்றி அப்படி இப்படி கொண்டு போறோம். இடர்கள் வந்துச்சு, தேற்றுறேன் ஆற்றுறேன். உங்க பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா அப்படி இப்படின்னு சொல்லி சால்வ் பண்றீங்க பாத்தீங்களா? இது உங்க பிள்ளைக்கு மட்டும் இல்ல, ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானா வளரும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? மற்றவர்களுக்கும் நம்ம செய்யணும், மத்தவங்க மேலே அக்கறை வைக்கணும். போட்டுருக்கு பாருங்க, பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல, எப்படி காப்பாற்றாளோ அதே மாதிரி நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியா இருந்து. அப்போ சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு தாயானவள் பிள்ளை மேல எப்படி வாஞ்சியா இருக்குதோ அதே மாதிரி நாங்க உங்க மேல வாஞ்சியா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானபடியினால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதா இருந்தோம். ஆத்துமா மேல ஆதாயம். பிரசவம்னு சொன்னேன் பாத்தீங்களா? அடுத்த பிரசவம் என்னன்னா ஆத்துமா மேல ஆதாயம் சொல்லி பாருங்க. எங்கள் ஜீவனை உங்களுக்கு கொடுக்க மனதா இருந்தோம். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? இது வரைக்கும் இந்த ஜெபத்தை, மதிய ஜெபம் எவ்வளவு பேருக்கு நீங்க யூஸ்ஃபுல்லா இருந்து, எத்தனை பேருக்கு அனுப்புனீங்க? ஆத்துமா தான் இல்ல, ஆண்டவர் இதை தான் பாக்குறாரு. எத்தனை பேருக்கு நீங்க இந்த மெசேஜை ஷேர் பண்ணீங்க? இந்த ஊழியர் பேசுறப்ப எனக்கு இவ்வளவு ஆண்டவரே பேசுற மாதிரி இருந்துச்சு, அனுப்புனீங்களா? அப்போ சுயநலம் தான். நான் சொன்னேன் பாத்தீங்களா, நிறைய பேர் சுயநலம் தான். நான் மட்டும் நன்மையை பெறணும், நான் மட்டும் எல்லாமே பெறணும். யாரா ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்களா, ஸ்டோரி வச்சிருக்கீங்களா, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்களா? ஆனா எனக்கு சிலர் தெரியும், சிலர்லாம் ஃபோன் கால் பண்றாங்க, அவங்க கிருத்தை எனக்கு காமிக்குது பாருங்க. சில ஃபோன் கால் வருது, அந்த சிஸ்டர் இதை வச்சாங்க, இதை பார்த்து தான் நான் வந்து பிற மதத்தவர்கள் எனக்கு கால் பண்றாங்க, ஹிந்துஸ் கால் பண்றாங்க, முஸ்லீம் கால் பண்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? யாரோ ஒரு கிறிஸ்டின்ஸ் ஷேர் பண்ணாங்க, யாரோ ஒருத்தங்களுக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருந்துச்சு. இவங்க ஸ்டேட்டஸ் வச்ச உடனே இவங்க உள்ள வராங்க, உள்ள வந்துட்டு இதை பாக்குறாங்க. ஆண்டவர் என் கூட பேசுறாரு, கடவுளை என் கூட பேசுறாரு சொல்லி ரட்சிக்கப்பட்ட எவ்வளவு பேர் இந்த ஆன்லைன் பிரேயர் எவ்வளவோ பிற மதத்தவர்களை உள்ளே கொண்டு வந்திருக்குது. காரணம் என்ன தெரியுமா? நீங்க வச்ச ஸ்டேட்டஸ், நீங்க ஷேர் பண்ண சொல்லுது பாருங்க. நான் வாஞ்சியா இருந்தேன், உபத்திரவத்தின் மேல் வாஞ்சியா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க. இந்த எண்ணம் வந்துருச்சுன்னா நீங்க நல்லா இருப்பீங்க சிஸ்டர். நான் இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்காக வார்த்தையை கொடுக்குறேன் பாருங்க. ராத்திரி 10 மணிக்கு உட்காந்து உங்களுக்கு ஜெபிக்கிறேன். என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, என்ன வீட்டிலேயே இருக்க மாட்டேங்கிறீங்க, ரூம்ல போய் உட்காந்து ஃபுல்லா பைபிள் படிக்கிறீங்க, ஃபுல்லா ஜெபம் பண்றீங்க, ஃபுல்லா நோட்ஸ். எவ்வளவு நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க. மதிய மெசேஜ் எடுக்கணும், ராத்திரி மெசேஜ் எடுக்கணும், அதுல ஜெபத்துக்கு ஆண்டவர் தர தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கணும். எவ்வளவு பிரயாசப்படுறேன் பாத்தீங்களா? எதுக்காக தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும். ஆத்துமா மேல எனக்கு ஒரு அக்கறை இருக்கிறதுனால ஆண்டவர் என்னை ஒரு குறைவு இல்லாமல் நடத்துகிறார். எப்போ உங்களுக்கு மற்ற ஜனங்கள், ஆத்துமாக்கள், ஊழியர்கள் ஊழியம் சொல்லி எப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஆத்துமா மேல ஒரு நம்பிக்கை வருதோ, ஆத்துமா மேல உங்களுக்கு ஒரு வாஞ்சை வருதோ, உங்க பிரயாசம் வீணாய் போகாது.
நீங்க பட்ட கற்ப வேதனை வீணா போகாது. காரணமா கொடுக்கணும். வார்த்தையை நான் உங்களுக்கு தாரேன் பாருங்க. நீங்க வார்த்தையை உங்களுக்கு தரனால இந்த வார்த்தை எனக்காக ஆண்டவர் தர்றாருன்னு உடனே ஆண்டவரே என்கிட்ட நீங்க பேசுறீங்க, நான் உங்களுக்கு தரேன், விதைச்சிடணும், கொடுத்துடணும். அதுலதான் ஆசீர்வாதம் இருக்குது. வார்த்தை அங்கதான் பெற்றுக்கொள்றீங்க, நல்லா இருப்பீங்க. அடுத்து பாருங்க, அடுத்து தரிசனம். ஒண்ணு என்ன சொன்னேன்? மூணு விதமான பிரசவம் இருக்குது. பிரசவத்தை பத்தி கஷ்டம் சொன்னேன். ஒண்ணு ஆத்துமாக்கள், ஒண்ணு பிரசன்னம், தேவ மகிமை சொன்னேன். 2 ஆத்துமாக்கள். 3வது தரிசனம். என்ன தரிசனம் தெரியுமா? இந்த தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம்னா, இது ஒரு ஜாதி ஒரே நாளையில பிறக்குதான். பயங்கரமான தரிசனம். எப்படி பிறகுது பாருங்க. இப்படிப்பட்டவளை கேள்விப்பட்டது. முதல்ல தரிசனம்னு வந்தாலே பாருங்க, நல்ல விஷன் வந்தாலே அதை யாரும் கேள்விப்பட முடியாது. உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாருன்னா அதை யாரும் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்காது. பாருங்க, இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது. இப்படிப்பட்டவைகள் இந்த இடத்துல நீங்க எதனாலும் போட்டுக்கணும். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது தரிசனம். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது. இப்படி என் லைஃப்ல, என் ஃபேமிலியில யாருமே இப்படிப்பட்டதை வாழல, நான் அப்படி வாழ போறேன். இப்படிப்பட்டதை கேள்விப்பட்டது யாரும் கேள்விப்படல. சொல்லுங்க, எது 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 ஆண்டவரே, நான் ஐஸ்வர்யமா வாழ்ந்த மாதிரி யாரும் எங்க குடும்பத்துல வாழ்ந்திருக்க முடியாது. யாபேசை பெருக பண்ணினவன். ஆண்டவரே, நான் ஆரோக்கியமா வாழ்ந்த மாதிரி மோசை சாகுற வேளையில கண் பார்வை கூட குறையல. ஆண்டவரே, இப்படி நான் வாழ்ந்த மாதிரி. இப்படிப்பட்டவர்களை தரிசனம், இப்படிப்பட்டவர்களை கேள்விப்பட்டது யார்? அடுத்து சொல்லவா, உங்க ஊழியம், உங்க சபை, உங்கள் ஜனங்கள் திரளாய் பெருகி இருப்பார்கள். அது 1000 ஆயிருக்கும், அது 1,00,000 ஆயிருக்கும். பணம், பணத்திரள், ஜனத்திரள், 2 திரளும் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும். உங்க பிசினஸ். இப்படிப்பட்டவர்களை கேள்விப்பட்டது யார்? தரிசனம். அடுத்து சொல்லி இப்படிப்பட்டவர்களை கண்டது யார்? பிரசவ வேதனை இல்ல, இதை கண்டது யார்? இது வரைக்கும் யாரும் பார்க்க போறீங்க. இப்படிப்பட்டவர்களை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமா? பாருங்க, நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். ஒரு வார பிரச்சனை, 1 மாச பிரச்சனை, அதுக்கப்புறம் 3 மாச பிரச்சனை, 1 வருஷ பிரச்சனை. இங்க ஆண்டவர் சொல்லாரு, இவ்வளவு இருந்துச்சு பாத்தியா, இவ்வளவு நாள் பிரச்சனை இருந்துச்சுல. இங்க சொல்லி இருக்குது ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமா? ஒரு நாள் குழந்தைய, ஒரு தேசம் முழுவதும் ஒரு நாள் குழந்தைய பெற்றெடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ உன் வாழ்க்கையில நான் வச்சிருக்கிற நன்மையை எவனாலையும் தடுக்க முடியாது. உங்க வாழ்க்கையில நான் வச்சிருக்கிற ஆசீர்வாதமான காரியத்தையும், உங்க வாழ்க்கையில நான் வச்சிருக்கிற இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தையும் எவராலும் எவரை மேன்மைப்படுத்தவும், எவரை பலப்படுத்தவும் என் தேவனுடைய கரத்தினால் ஆகும். எவரை மேன்மைப்படுத்தும்? ஆண்டு சொல்ற, உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை பலப்படுத்த என் கரத்தினால் ஆகும். கேள்விப்பட்டது யார்? ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமா? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சியோனவனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரனை பெற்றும் இருக்கிறாள். இதுவரைக்கும் பெற்ற வேதனை, இதுவரைக்கும் பட்ட வேதனை, இதுவரைக்கும் பட்ட கஷ்டம், ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரனை பெற்றும் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, பெற்றும், குமாரனை பெற்றும், பலசாலிகளை பெற்றும். தரிசனம் ஒரே நாளில் நடக்குதுன்னு சொல்றார் ஆண்டவர். இதுவரைக்கும் தடை, இப்படிப்பட்டது யாருமே கேள்விப்படல. ஒரே நாள் ஆண்டவர் இன்னைக்கு இந்த பிள்ளைகள் மேல தீர்க்க தரிசனமா இதை பேசுகிறேன். ஒரே நாளில் இவர்களுக்கு வரட்டும், ஒரே நாளில் இவர்களுக்கு நடக்கட்டும். இயற்கைக்கு மேற்பட்ட லெவல்ல தேவன் ஒரே நாளில் இவர்களுக்கு தேவன் செய்ய போகிறார். ஒன் டே, ஒரே நாள். ஜீசஸ். கடைசியா உன்னை சொல்லி முடிச்சிடறேன். இது வரைக்கும் நம்ம பிரச்சனையை பார்த்தோம். எவ்வளவு நாள் பார்த்தோம்? 1 வாரம் பார்த்தோம், 1 மாசம் பார்த்தோம், 3 மாசம் பார்த்தோம். இப்போ அடுத்து 20 வருஷம். இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லானது. 20 வருஷம். எரேமியா 49:26. ஆதலால் அதன் வாலிபர் அதன் வீதிகளில் விழுந்து பிள்ளையை பெத்தெடுக்கிறான். 20 வயசு ஆயிடுச்சு, காலேஜுக்கு படிக்க போறேன்னு அனுப்புனா அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. 20 வருஷம், 20 ஆண்டு பிரயாசப்பட்டு வீணா போச்சு. 20 வருஷமா பிள்ளை, நான் எல்லாம் காலேஜ் படிக்க நேரம், நான் ஸ்கூல் படிக்க நேரமே அப்படிதான். எங்க அம்மா சின்ன வயசுல ஸ்கூல் போற நேரம் காலையில ஒரு வசனத்தை சொல்லி தருவாங்க. சின்ன வயசுல காலையில ஊட்டி விடுவாங்க. நீங்க சின்ன வயசுல தான் ஊட்டி விடுவாங்கன்னா அப்படி கிடையாது. நான் காலேஜுக்கு போற வரைக்கும், நான் டிப்ளமோ முடிச்சு, பாலிடெக்னிக் முடிச்சு, இன்ஜினியரிங் முடிச்சு, கிட்டத்தட்ட காலேஜ் லைஃப் மட்டுமே ஒரு 6 வருஷம் டெய்லி காலையில போற வரைக்கும் ஊட்டி தான் விடுவாங்க. எவ்வளவு பிரயாசப்படுறாங்க. காலையில எழுந்திரிச்சு சமைச்சு. நீங்க சொல்லிருக்கு 20 வருஷம் பிள்ளைய நல்லா இருக்கும் சொல்லி பிள்ளைய பத்து எடுத்து வளர்த்து விட்டா பாதியில நீங்க கூட சில 20 வருஷம் உங்க பிசினஸ்ல பிரயாசப்பட்டுக்கலாம், உங்க ஊழியத்துல 20 வருஷம் பிரயாசப்பட்டுக்கலாம், எங்கேயோ நீங்க 20 வருஷம் பிரயாசப்பட்டிருக்கலாம், எத்தனை வருஷம் நாள் பிரயாசப்பட்டிருக்கலாம்.
எஸ், பிரயாசங்கள். எனக்கெல்லாம் எங்க அம்மா அப்பா பட்ட பிரயாசம் தெரியும். பாஸ்டர் ஊழியத்தில் இருக்கிறாங்க, ஒண்ணுமே இருக்கா. அந்த சர்ச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த ஸ்தாபனத்தில். நான் வயிற்றுல இருக்கிற நேரமே ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி அந்த சின்ன சின்ன ஊழியத்தெல்லாம் கட்டி 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 எங்க அப்பா போற இடத்துல தான் சர்ச்சை கட்டிடும். ஜனங்களே இருக்க மாட்டாங்க, ஜனங்களே இல்லாத இடத்துல தான் போவாங்க. புதுசா எவ்வளவோ ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, கொண்டு போய் ஒரு வாடகை வீட்டை கொண்டு கொடுத்துருவோம், அவ்வளவுதான். அங்க போய் இருந்து ஊழியத்தை கட்டணும். எவ்வளவு எங்க அப்பா கட்டியிருக்காங்க, எவ்வளவு ஊழியத்தை கட்டியிருக்காங்க. பிரயாசம். நீங்க கூட உங்க லைஃப்ல அநேக பிரயாசங்கள் எடுத்திருக்காங்க. நீங்க பட்ட பிரயாசம் ஒண்ணும் தேவன் வீணா போக விட மாட்டேன். போட்டிருப்பாருங்க, ஆதலால் அதன் வாலிபர் அதன் வீதிகளில் விழுந்து. எப்படி விழுவாங்க? வீதிகள் எப்படி விழுவாங்க? ஆக்சிடென்ட். நான் சொல்றேன், நம்ம ஊழியத்துல உலகம் முழுவதும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், உங்க வீட்டுல ஒருத்தருக்கு கூட வாகன விபத்து என்பது வரவே வராது. ஒருத்தர் கூட வராது. நான் எதை வச்சு சொல்றேன்னா, எனக்கு வந்ததில்லை. நான் எப்ப ஆண்டவரை சரியா புரிஞ்சுக்கிட்டனோ அன்னையில இருந்து எனக்கும் என்னை சார்ந்த என் ஊழியத்தை அப்படி நிக்கிறாங்க பாருங்க. இந்த விதைச்சி கொடுத்து அவங்க கையின் பிரயாசத்தை கொடுத்து நல்லா என் கூட அப்படி அந்த அனாயிட்டிகளை நிக்கிறாங்க பாருங்க. அவங்க யாருக்கும் வாகன விபத்து வந்ததில்லை. அதை நான் நிறைய பார்க்கறேன். என் கூடயே இருந்து அப்படியே அதை அனுபவிச்சுட்டு இருக்கிற எந்த பிள்ளைகளுக்கு என்ன வந்தது கிடையாது வாகன விபத்து. அப்படி ஒருத்தருக்கு வாகன விபத்து வருதுன்னா அவர் நம்ம ஊழியத்துல கனெக்ஷன்ல இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கனெக்ஷன்ல நான் என் ஊழியத்துல நான் பார்த்திருக்கிறேன். இது வரைக்கும் என் ஊழியத்துல இந்த அனாயிண்டிங்ல இந்த அபிஷேகத்துல கனம் பண்ணி என் கூட உறவுல இருந்த எந்த பிள்ளைகளுக்கும் வாகன விபத்து வந்ததே கிடையாது. நான் சொல்றேன், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வாகன விபத்து என்பது இனி வரவே வராது. வாகன விபத்து வராது. உன் பாதம் கல்லில் இடராதபடி ஆண்டவரே, இன்னைக்கு என்னோட இணைந்திருக்கிற இந்த பிள்ளைகள் மேல ஒரு தேவதூதனை நான் கட்டளையிடுகிறேன். இயேசுப்பா, இந்த பிள்ளைகள் போகிற வழியில இவங்க கணவனார், இவங்க மனைவி, இவங்க பிள்ளைங்க, இவர்களை சார்ந்தவர்கள் போகிற இடத்துல எல்லாம் தேவதூதனை நான் இன்றைக்கு கட்டளையிட்டு அனுப்புகிறேன். ஆண்டவரே, இவர்கள் லைஃப் லாங் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேல வாகன விபத்து என்பது வரவே வராது. பிசாசு இவர்களை தொடவே முடியாது. இன்றைக்கு இந்த பிள்ளைகள் மேல ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். உலகம் முழுவதும் என்னோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல உங்க ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இன்னொன்னு சொல்லவா, வாகன விபத்தினால் வந்த வலி, வாகன விபத்தினால் வந்த வேதனை, வாகன விபத்தினால் வந்த எலும்பு முறிவுகள் இயேசு நாமத்துல இப்பொழுதே அது சரியாவதா. இப்பொழுதே தேவன் அதை சரி செய்வான். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆணித்தரமா நம்புங்க, உங்க பிள்ளைகளுக்கு வாகன விபத்து வராது, உங்களுக்கு ஆக்சிடென்ட் வராது. இன்னைக்கு ஒண்ணு பிடிச்சுக்கோங்க, என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரம். நீங்க பயப்படுறீங்க சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு வாகன விபத்து வருதுன்னா பயந்துட்டு இருக்கிறீங்க. ஐயோ அப்படி போயிருமா இப்படி போயிரும். பயப்படாதீங்க, வராது. எனக்கோ என் பிள்ளைக்கோ வாகன விபத்து வராது. வசனம் அதுதான் சொல்லுது. எந்த வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி இருப்பாங்க. இந்த வாதையில எல்லாமே இருக்குது. இன்னொன்னு சொல்லிடுது, உன் பாதம் கல்லில் இல்லாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் தேவதூதர்கள் ஏதிட்டு போவாங்களாம். ஏன் பயப்படும்? ஏன் நான் கொல்லப்படும்? நல்லா இருப்பேன். ஒருவேளை இதுவரைக்கும் தெரியாம சில வாகன விபத்துகள் வந்திருக்கலாம். இனி அது உங்களை தாக்க முடியாது, இனி அதை உங்களை தொட முடியாது. சொல்லியிருப்பாருங்க, அந்நாளில் சங்காரம் ஆவார்கள். எப்போ? வாலிபர்கள் விழுந்து சங்காரம். எந்த நாள்? அந்நாள்ங்கிறது நான் என்ன நாள் சொல்லியிருந்தேன்? அபிசவாசத்தின் நாள், பயத்தின் நாள், சோர்வின் நாள், எதிர்மறையின் நாள். அந்நாளில் வாலிபர்கள் இடறி விழுந்து சங்காரம் ஆவார். என் சர்ச்சில் ஒரு பையன் இருக்கான். அவன் சர்ச்சுக்கு வர்ற வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தான். என்னைக்கு சர்ச்சுக்கு வர்றது விட்டானோ, சர்ச்சை விட்டு ஒரு மாதிரி போனானோ, லைஃபே காலி ஆயிட்டு. அவங்க அம்மா ஒரு மாதிரி மென்டலி அவங்ககிட்ட இதாயிட்டான். மென்டலி ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டான். நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, வாலிபர்கள் அதன் வீதிகளில் விழுந்து அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க. விழுந்து அப்படிங்கிற இடத்துல நான் உங்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனமா பேசுறேன். எழுந்து இயேசுவின் நாமத்துல. நீ விழுந்துங்கிற இடத்துல இயேசுவின் நாமத்துல எழும்ப போறேன். தேவன் எழும்ப செய்வார். இனி விழ மாட்டேன். என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தர் ஆண்டவர். இந்த பிள்ளைகள் இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி இவர்கள் வாலிபர்கள் ஒருவேளை விழுந்திருக்கலாம், இயேசுவின் நாமத்துல எழும்புவார்களாக. யுத்த மனுஷர்கள் ஒருவேளை சங்காரமாய் இருக்கலாம், எல்லாரும் இவர்கள் எழும்ப பண்ண போகிறார். இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, இவர்கள் பட்ட பிரயாசம், 1 மாதம் பட்ட பிரயாசம், 3 மாதம் பட்ட பிரயாசம், 1 வருஷம் பட்ட பிரயாசம், 20 வருஷம் பட்ட பிரயாசம், லைஃப் லாங் பட்ட பிரயாசம், எல்லா பிரயாசங்களும் ஒரு நாளும் இவர்களுக்கு விருதாய் போகாது.
இவர்கள் பட்ட பிரயாசத்தை எல்லாம் தேவன் இவர்களுக்கு பலனாய் தருகிற வேலை. வீணா போன பிரயாசம் எல்லாம் திரும்ப இயேசு நாமத்துல இந்த பிள்ளைகளுக்கு வருவதா. ரபாலாபாரா பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆரோக்கியமா இருப்பார்கள், சந்தோஷமா இருப்பார்கள், சமாதானமா இருப்பார்கள், நிம்மதியா இருப்பார்கள். இனி வேதனை நீங்கி சுகமா இருப்பாய். அந்த வார்த்தை இந்த பிள்ளைகள் மேல நான் தீர்க்கதரிசனமா பேசுறேன். விழுந்த இடத்துல எழும்புவாங்க. இனி வேதனை நீங்கி இவர்கள் சுகமாய் 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 இருப்பார்களே. ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிப்பார். எத்தனைக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருந்தது? இந்த வார்த்தையை கனமனும் விதமாக உங்க பொருளாதாரத்தை ஜிபே போன்பேல நீங்க விதைக்கலாம். இந்த லைவ் சாட்ல இருப்பாருங்க நம்பர் 90 42 55 09 29 9042550929. உங்க பொருளாதாரத்தை விதைங்க. வார்த்தைய ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாருன்னா கொடுக்குற பிள்ளைங்களா இருங்க. ஆண்டவரே ஏதோ ஒண்ணு நான் கொடுப்பேன், இவ்வளவு இருந்தா தான் கொடுப்பேன், 500 ரூபா இருந்தா தான் கொடுப்பேன், 10,000 ரூபா இருந்தா தான் கொடுப்பேன் அப்படி இந்த வார்த்தையை நான் கனமணி நீ கொடுக்குறேன். இந்த வார்த்தை எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏதோ நான் இன்னைக்கு இந்த ஊழியத்தை நான் விதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விதைங்க. உற்சாகமாக கொடுக்குற தேவன் பிரியமா இருக்கிறார். விதைங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இப்ப ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். உங்களுக்கான ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட் இயேசு நாமத்துல. இன்றைக்கு இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தை இவர்களுக்காக நீர் பேசினதுக்காக நன்றி. நல்லா இருக்க போறாங்க, நல்லா இருக்கும். இன்னைக்கு சொன்ன இந்த கஷ்டங்கள் எதுவும் உங்க லைஃப்ல வராது. ஒருவேளை இதுவரைக்கும் இருந்திருக்கலாம், ஆனா இனி இவங்க லைஃப்ல இருக்காது. ஆண்டவரை விதைத்த கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அதுபோல இந்த வார்த்தையை மற்றவங்களுக்கு நிறைய பேர் ஷேர் பண்றாங்கப்பா. ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளை நான் அவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்க ஊழியத்துல பங்காளர்களா இருந்து எங்க ஊழியத்தோட இன்வால்வா இருந்து இந்த அபிஷேகத்துல கனெக்ஷன்ல இருக்கிற அந்த மூத்த குமாரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மாசமும் தசமகத்தை விதைக்கிறாங்க, வாரம் தசமகத்தை விதைக்கிறாங்க, டெய்லி தசமகத்தை விதைக்கிறாங்க, டெய்லி காணிக்க விதைக்கிறாங்க. அந்த மூத்த குமாரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் டாடி. அவர்களை எந்த எதிர்வெள்ளமே தாக்க முடியாது, எந்த சேதம் அவர்களுக்கு உண்டாகாது, வாகன விபத்துக்கள் வராது, நல்லா இருப்பாங்க. தேவன் இவர்கள் மேல ஒரு பாதுகாவலை வைத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.